இங்க பாரு பைரவா, நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. நம்ம ஐயா இந்த ஊர் ஜனங்க நன்மைக்காக தானம் தர்மம் பண்ணி இந்த ஊரே முன்னுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காரு. நீயும் உன் கூட்டாளிகளும் சேர்ந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி இந்த ஊரையே நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இன்னொரு நிறுத்திக்கோ, இல்ல நான் நடக்கிறதே வேற. இங்க பாரு பைரவா, சொல்றது உனக்கு தான். இதோட நிறுத்திக்கிட்டீங்கன்னா சரி. இல்ல நீ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த அநியாயத்தெல்லாம் எஜமான்கிட்ட சொல்லி பஞ்சாயத்துல நிக்க வச்சு உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவா. கள்ளச்சாராயம் குடிக்கிறவனுக்கு இல்லாதது உங்களுக்கு என்னடா? 50 பேர் கும்பலா வந்து கூச்சல் போட்டா பயந்துருவனா? என்ன திமிருடா! இந்த பைரவம் பேரை கெட்ட வாழை சுருட்டிக்கிட்டு காலில் விழுற நாய்ங்க நீங்க. இன்னைக்கு என்னையே பயமுறுத்தி பஞ்சாயத்துல நிக்க வைக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா உங்களுக்கு? உங்க சுவாசம் என் கால் தூச துடைக்கிறதுக்கு இருக்கணுமே தவிர எவனாவது போய் என் மாமங்கிட்ட என்ன பத்தி அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இவனுக்கான இதே கதிதான் உங்களுக்கும். வீட்டு விளக்கே அணைஞ்சதுக்கு அப்புறம் விளக்கேத்துறவளுக்கு என்ன வேலை? இனி என்னோட படுக்கிற விளக்க அணைக்கவா? வாடி. ஐயா 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 ஐயா, கொஞ்சம் வெளியில வாங்கய்யா. என் பேத்திய பாருங்கய்யா. ஐயா. என்னப்பா, என்னாச்சு? அது என்னன்னு சொல்றதுயா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, பொறுமையா இருங்க. ஏய், எங்கடி கூட்டிட்டு போற? பணம் கட்டிட்டாங்களா? அது ஒரு எமர்ஜென்சி கேஸ், பணம் இன்னும் கட்டல. அவசரத்துல பணத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டயா. நீங்க தான் என் பேத்தியை எப்பயாவது காப்பாத்தணும். உங்க கால வேணும்னாலும் டாக்டர்மா டாக்டர்மா, என் பொண்ணு பாம்பு கடிச்சிருச்சு, எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. ஐயா உள்ளதா இருக்காரு. ஐயா ஐயா, என் பொண்ணு பாம்பு கடிச்சிருச்சு ஐயா, நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும் ஐயா. என்கிட்ட காசும் இல்ல ஐயா, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க. இல்லைன்னா என்ன? கண்ணை பறிக்கிற இந்த அழகு இருக்குல்ல, ஐயா நீங்க சொன்ன மாதிரி காசு எடுத்துருங்க ஐயா. எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. உங்களை கையெழுத்து கும்பிடுறையா. நீ பணம் கொண்டு வரதுக்கு லேட் ஆனதுனால உங்க அம்மா கோச்சிட்டு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க ஐயா? ஐயா என்ன சொல்றீங்க ஐயா? ஐயா ஐயா, இது அநியாயம். நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க பண்றது சரியில்லையா. உங்களை ஆடவசமா விட மாட்டா. இது அநியாயம். தொண்டை இருக்குன்னு கத்தனா உங்க அம்மா போன இடத்துக்கே ஒன்னையும் அனுப்பிடுவேன். பேசாம போனதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இரு. ஆமா ஆமா, கண்ணு திறந்து பாருமா. ஆமா ஐயா. சரிங்கம்மா, போம்மா, போ போ. அம்மா கொஞ்சம் பார்த்துக்குங்கம்மா. ஐயா
கொஞ்சம் தள்ளி உட்காருங்கய்யா. உட்காருங்கய்யா. என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்க போய் பாருங்க. லட்சுமி, 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 ஏய் பாவி, என் பேத்திய கொண்டுட்டாயா? ஐயோ, விக்கி எழுந்துருடா. குட் மார்னிங் அம்மா. குட் மார்னிங் டா செல்லம். இந்த காஃபியை குடிச்சிட்டு வேகமா போய் குளிச்சிட்டு வந்துரு. நீ வரதுக்குள்ள நான் சுட சுட டிஃபன் பண்ணி வச்சிடுறேன். சரியா? காஃபியை குடிச்சிட்டு தூங்கிட கூடாது. போ சீக்கிரம். சரிம்மா. அம்மா எவ்வளவு நேரமா டைம் ஆச்சு? ஆயிடுச்சு விக்கி, இதோ வரேன். அம்மா என்னடா உனக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன், இரு. டிஃபன் சாப்பிடுதா. உனக்கு எத்தனை முறை சொல்றது இந்த ஆள் போட்டோ என் கண்ணில் படுற மாதிரி வைக்காதானே? முதல்ல இந்த போட்டோ இங்க இருந்து கழட்டி வீசு. அந்த ஆள் இனிஷியலே தூக்கி வீசிட்டேன் நானு. சரிடா விக்கி, நான் இந்த போட்டோவை எடுத்துடுறேன். வா வந்து உட்காரு. டிஃபன் ஆறி போறதுக்குள்ள முதல்ல சாப்பிட்டுட. உட்காரு. அப்பா உனக்கு மூக்குக்கு மேல கோவம் வருதுடா. இந்தா டிஃபன் சாப்பிடு. டேய் மெதுவா சாப்பிடுறா. எதுக்காக இவ்வளவு அவசரப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா சாப்பிடு. விக்கி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்டா. நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளேன் ப்ளீஸ். அம்மா குளிக்கும் போது காதுக்குள்ள நுர போயிடுச்சு. அதை எடுக்கிறதுக்கே எனக்கு டைம் இல்ல. இதுல உங்க பேச்ச கேட்கறதுக்கு எனக்கு எங்க டைம் இருக்கு? விக்கி, ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும்டா. நீ ஃப்ரீயாவே இருக்க மாட்டேங்கிறப்போ சாயந்தரம் சீக்கிரமா வரேன், அப்ப பேசலாம். ஓகேவா? ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். ஆசீர்வாதம் பண்ணுமா. உட்காரு. ஒரு நிமிஷம் உட்காரு. எப்ப பார்த்தாலும் நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க. ஆனா ராத்திரி 12 மணி ஆனாலும் நீ வீட்டுக்கு வரதில்ல. அந்த ஃப்ரெண்டை பார்க்கணும், இந்த ஃப்ரெண்டை பார்க்கணும், அந்த பார்ட்டி இந்த பார்ட்டின்னு ராத்திரி நான் தூங்குனதுக்கு அப்புறம் தான் நீ வீட்டுக்கே வர. போடா. மா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வர ட்ரை பண்றேன். ஓகேவா? பாய் மா. ஏய் விக்கி, டிஃபன் சாப்பிட்டு போடா. இந்த முறை ப்ராஜெக்ட் என்னதான். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங் எவ்ரிபடி. இந்த முறை ரியாலிட்டி ஷோ கான்செப்ட் யார்து செலக்ட் ஆயிருக்கு தெரியுமா? விக்ரம். ப்ளீஸ் கிவ் a big hand. விக்ரம், ப்ளீஸ் கம் ஹியர். டேக் இட். Thank you sir. ஓகே கைஸ், நாங்க இந்த ரியாலிட்டி ஷோவை ரொம்ப யூனிக்கா பிளான் பண்ணிருக்கோம். இப்போ வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஷோவை எந்த சேனலும் பண்ணதே இல்ல. இது நம்ம பண்ணிட்டா டிஆர்பில நம்ம தான் டாப்பா இருப்போம். ஒன்ஸ் அகைன். ஓகே, this reality show is based on once again guys. ஹலோ, எங்க? பேஷண்ட் என்ன ஆகணும் உங்களுக்கு? எங்க அம்மா டாக்டர். என்னாச்சு டாக்டர் எங்க அம்மாவுக்கு? நாங்களும் முதல்ல இதை மைனர் தான் நினச்சோம். பட் ஸ்கேனிங் ரிப்போர்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உங்கள் அம்மாவுக்கு பிரெயின் டியூமர்னு. டாக்டர் என்ன சொல்றீங்க நீங்க? இது ஃபைனல் ஸ்டேஜ். உங்கள் அம்மாவை காப்பாற்றணும்னா ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். எவ்வளோ ஆகும் டாக்டர்? ஒரு 45 to 50 lakhs ஆகும். 50 lakhs-ஆ? மேக்ஸிமம் 15 daysக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணலைன்னா உங்கள் அம்மாவை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். மச்சான், அமௌண்ட்டுக்கு எங்கேயும் ட்ரை பண்ணலையாடா? என்னைக்கு எங்க எல்லாரையும் விட்டு உங்க அப்பன் கூட ஓடி போனாலோ அன்னைக்கே சொந்தம் செத்து போச்சு. பெத்தவங்க வயிறு எரிஞ்சா நிம்மதியா வாழ முடியுமா? ஹெல்த் இஷ்யூ ஆபீஸோட கனெக்ட் பண்ணாதீங்க. திடீர்னு 45-50 லட்சங்கிறது விளையாட்டா? வீட்ல இருந்து ஆபீஸுக்கு டிஃபன் கேரியல் கொண்டு வரணும். ப்ராப்ளத்தை இல்ல. முதல்ல உங்க அப்பா வாங்கின கடனை கட்டு, அப்புறம் வந்து என்கிட்ட கடனை கேளு. சும்மா என் டைமை வேஸ்ட் பண்ணாத, போய்கிட்டே இரு. மச்சான், கடவுள் இருக்காண்டா. ஏதோ ஒன்று பண்ணலாம். முதல்ல அம்மாவை பார்க்கலாம். வா. மச்சான், அம்மா கண்ணு திறந்துட்டாங்க.
ஒன்றும் இல்லைம்மா, வேலை செஞ்சு செஞ்சு டயர்டாக இருக்கியா, பெட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும் டாக்டர் சொன்னாரு. வைத்தியக்காரா, இந்த அம்மா கிட்ட போய் சொல்ல கூட தெரியலடா உனக்கு. அழக்கூடாது. நர்ஸ் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க. இந்த மாதிரி நிலைமையில உன்னை கொண்டு வந்து விட்டானேம்மா அவன் புருஷன். ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட காசு இல்லாம பண்ணிட்டானேம்மா. அவன் மட்டும் இந்நேரம் உயிரோட இருந்திருந்தான்னா நானே அவனை கழுத்து நெரிச்சு கொண்டு இருப்பேன். விக்கி, என்னடா பேச்சு பேசுற நீ? உங்க அப்பா பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க. கடன் வச்சுட்டு போயிட்டாருன்னு நீ எப்பவும் அவரை திட்டிட்டு இருக்கியே தவிர எதுக்காக கடன் வாங்கினாருன்னு எப்போது நீ என்கிட்ட கேட்டிருக்கியா? அதை நான் சொல்ல வரும்போதெல்லாம் அதை காது கொடுத்து கேட்கணும்னா அது உனக்கு தோணி இருக்காடா? இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. நீ நினைக்கிற மாதிரி ஊர் சுத்தி கண்டுபிடி செலவு பண்றதுக்காக உங்க அப்பா கடன் வாங்கல. அவர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் ஒரு ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்தது. அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி சேல் பண்ணா நாம லைஃப்ல செட்டில் ஆயிடலான்னு நீ வளர்ந்து பெரியவனானதும் உன்னை ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளிநாட்டுக்கு அனுப்பணுங்கிற ஆசைனாலையும் இருந்த எல்லா சொத்து நகையையும் வித்தாரு. அதுவும் பத்தலன்னு நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினாரு. ஆனா நம்மளோட துரதிர்ஷ்டம், அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிய வந்தது. அந்த பிரச்சனையை தெரிஞ்சவங்க யாரும் அந்த சொத்தை வாங்குறதுக்கு முன் வரல. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கவும் முடியாம விற்கவும் முடியாம கடன்காரங்க தொல்லை தாங்க முடியாம மானத்துக்காக உயிரை விட்டவரடா உங்க அப்பா. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி எங்கம்மா இருக்கு? தேவாபுரம். ஊரே தெரியல. ஏய், அந்த அக்கா கிட்ட கேளடா. வாடா. யார் அந்த காய்கறி அக்கா கிட்டியா? சரி வா கேட்கலாம். அக்கா, இந்த ராஜா பங்களாக்கு எப்படிக்கா போனோம்? காலாங்கத்தில் இந்த கேள்வியை கேட்டு என் பொழப்பைய நாசம் பண்ணிட்டிய. அக்கா, அக்கா எப்படி ஓடுற? அந்த காய்கறி அக்கா கிட்ட தப்பா எதுவும் கேட்டோமோ? மச்சான், அந்த ஐயர் கிட்ட கேளு. இங்க ராஜா பங்களாக்கு எப்படி போகணும்? ஐயோ, ராஜா பங்களாவா? அவசரம். என்ன மச்சான் இது? ராஜ பங்களாவை கேட்டா ஆளாரு தெரிச்சு வர்றாங்க. மச்சான், அந்த டீ கடையா நிறுத்து, அவர்கிட்டயாவது கேட்கலாம். சரி வா போய் கேட்கலாம். பெரியவரே, இந்த ஊர்ல ஒரு ராஜா பங்களா இருக்குல்ல, அதுக்கு எப்படி போகணும்? அது பங்களா இல்ல, பாம்புகளோட புத்து, வௌவால்களின் கூடாரம், பிரேத பிசாசிகளின் கோட்டை. உள்ள யாரு போனாலும் வெளியே பொணம் தெண்ணி கழுகுகள் காத்துட்டு இருக்கும். நீங்க அந்த பங்களாவுக்கு போறது ஒண்ணு, சுடுகாட்டுக்கு போறது ஒண்ணு. இப்போ உங்களுக்கு எதுக்கு வேணும் அந்த பங்களாவோட விவரம் எல்லாம்? பெருசே, அந்த பங்களா இவருது. என்னது இவருதா? இவருதுன்னா இவங்க அப்பாது. ராமையா மகனா நீங்க? வேண்டாம்ப்பா அந்த பங்களா சகவாசம், போயிடுங்க இங்க இருந்து. இல்ல பெரியவரே, நான் அந்த பங்களாவை பார்த்தே ஆகணும். எனக்கு ரொம்ப இந்த பங்களாவை பார்த்தா ரொம்ப பயமாகுதுடா. அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கும் போல தோணுதுடா. உண்மையா பொய்யான்னு நான் சொல்றேன். அது எப்படா? அந்த பேக் ஓபன் பண்ணு. பேகா? என்னடா இது? இது நெகட்டிவ் எனர்ஜியை டிடெக்ட் பண்ற மீட்டர். ஓ, பேயோ பூதமோ எதுவா இருந்தாலும் இது தெரிஞ்சிடும். எங்க இருந்துச்சு இது? சேனல்ல இருந்துச்சு, செக் பண்ணலான்னு எடுத்துட்டு வந்தேன்டா. உங்க அப்பா இவ்வளவு தூரம் வந்து இந்த பங்களாவையா வாங்கினாரு? இத பார்த்தா சந்திரமுகில வர பங்களா மாதிரியா இருக்குதாடா. டேய், வாயை மூடிட்டு வாடா. பாழ அடிஞ்சு ரொம்ப வருஷமா இருக்கும் போல இருக்கு. இதை கிளீன் பண்றதுக்கு 2 வருஷம் ஆகும் போல இருக்குதாடா. ஏய், பொறுமையா நடடா, பாத்துடா. டேய் விக்கி, டேய் என்னடா ஆச்சு? இந்த பக்கத்துல யாரோ போன மாதிரி இருந்ததுடா. நாம தான்டா பூட்டை திறந்து உள்ள வந்தோம். யாரும் இல்லடா, எல்லாம் உன் பிரம்ம. வாடா. இல்லடா, நான் பார்த்தேன்டா. முன்னாடி பார்த்து வாடா. என்னடா இது, கோபாலுன்னு கூப்பிடணுமாண்ணா?
மச்சி பார்த்தா இங்க பேய் இருக்கிறது உண்மைதான்டா. போடா இவன பேய் இருக்குது இங்க நின்னுக்கிற வாடா போலாம். டேய் இருடா. ஆனா இத தாண்டி அதால வெளியே வர முடியாது. என்னடா சொல்ற நீ? பாரு, இதுக்கெல்லாம் திக்பந்தனம் பண்ணி வச்சிருக்காங்க. இத தாண்டி வெளியே வரதா இருந்தா நாம இந்நேரத்துக்கு இங்க இருந்து இருக்கவே முடியாது. வாடா இருந்து போயிடலாம். சீக்கிரம் வந்துடுறா. போடா. என்னப்பா பங்களா வெளியில இருந்து பார்த்து பயந்து ஓடி வந்தது மாதிரி இருக்கு. அட அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியவரே. இந்த ஊர்ல பங்களா வச்சு கடன் கொடுக்கறவங்க இருக்காங்களா? இருக்காங்க. ஆனா உங்க பங்களாவை அடகு வச்சு யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா இதுக்கு வேற வழியே இல்லையா? இதுக்கு ஒரு வழி இருக்கு. இங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துல ஆம்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வெளிநாட்டுல இருந்து வந்த ஒருத்தர் இருக்காராம். அவர்தான் இந்த மாதிரி சொத்துக்களை எல்லாம் வாங்கிட்டு இருக்காராம். நீங்க எதுக்கும் போய் அவரை ஒரு முறை பாருங்களேன். பெருசு உன் நம்பர் கொஞ்சம் கூட. எடுத்துக்கங்க. 100% clear sir, we can proceed. Thank you. Okay sir. சார், ஹே ரமேஷ், ஏங்க என்னாச்சு? இந்த போட்டோ இங்க எதுக்கு சார் வந்தது? இந்த பங்களா சேலுக்கு வந்திருக்கு. ஏங்க? இது மனுஷங்க வாழ்ற பங்களா இல்ல சார், பேய் பிசாசுங்க வாழ்ற பங்களா சார். வாட் நான்சென்ஸ்? என்னங்க பேசுறீங்க நீங்க? இது தமயந்தி பங்களா சார். பாத்தீங்களா சார், அந்த பங்களா பேர் சொன்னதும் பல்பு எப்படி உடைஞ்சிருச்சுன்னு. எங்க இருக்கீங்க ரமேஷ்? 21st century இது. நிலாவிலே வீடு கட்டணும்னு நினைக்கிற மனுஷன் நீங்க என்னடானா பேய் பிசாசு இருக்குன்றீங்க. அதனாலதான் நம்ம ஜனங்க இப்படியே இருக்காங்க. Yes, you're right sir. நாங்க இப்ப அங்க இருந்து தான் வரோம். அந்த பங்களால எந்த பேய் பிசாசும் இல்ல சார். அந்த பங்களாவை யாரோ கம்மி ரேட்டுக்கு வாங்கணும்னு சொல்லி யாரோ கிளப்பி விட்ட பொருளி சார் அது. அந்த பங்களா பத்தி உங்களுக்கு தெரியாது சார். இவங்கள அதுல ஒரு நாள் இருந்து காட்ட சொல்லுங்க. ஏய், ஒரு நாள் நாத்துக்க ஒரு வாரம் இருக்கிற பாக்குறியா? உங்க தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க சொன்ன மாதிரியே அந்த பங்களாவில் ஒரு வாரம் இருந்து காட்டினா இவங்க வாயெல்லாம் மூடிடலாம். நெக்ஸ்ட் வீக் ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸை முடிச்சிடலாம். எனக்கு நானே வள விரிச்சிட்டேன் போல. டேய், மூடிட்டு உட்காரத விட்டுட்டு உனக்கு என்னடா அதிக பிரச்சனை தனோ? அவர் ஒரு நாள் இருந்து காட்ட சொன்னா நீ ஒரு வாரம் இருந்து காட்டுவேன்னு சொல்ற? மச்சி கான்ஃபிடென்ட்டா சொன்னா அவங்க நம்பிடுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க நடனா நம்மளே தாங்க சொல்லுவாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அட போடா. ஹலோ, சொல்லு காவியா. குடிக்கிற நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறானுங்க சார். மச்சி என்னடா ஆச்சு? மச்சான், ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடுச்சுடா. டேய், என்னடா சொல்ற நீ? ஆமா மச்சான், எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த ப்ராஜெக்ட்டை கிஷோர் கிட்ட கொடுத்துட்டாங்களாம். ஐயோ, இப்போ என்னடா பண்றது? நாமளே டென்ஷன்ல இருக்கிறோம். எவனோ ஒருத்தன் நோய் நோயின்னு ஃபோன் வச்சுருக்கிறான். ஹலோ, நான் சொல்றேன்னு சொன்னல. என்னடா ஆச்சு? ரியாலிட்டி ஷோக்கு துட்டு குத்தவங்கலாம் ஃபோன் பண்ணுகிறாங்க. ஆடிஷனுக்கு எங்கே வருதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்கடா. அவங்களுக்கெல்லாம் திரும்பி துட்டு குத்துடலான்னு பார்த்தா நம்ம கையில் வேற துட்டு இல்லை. நீ நடானா ப்ராஜெக்ட் வேற கை விட்டு போச்சுன்னு சொல்கிற. இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வையன், உன் சேனலுக்கு நாமளே ஒரு எபிசோட் ஆகிடுவோம். மச்சி என்னடா பண்ணுறது? சொல்கிறா, ஏதோ ஒன்று பண்ணுறா. இங்க பாரு, அவங்களெல்லாம் ஆடிஷனுக்கு வர சொல்லு. நாம அந்த ரியாலிட்டி ஷோவை பண்றோம். எப்படிடா? எல்லாரும் வந்துக்கிறாங்க, உள்ள கூப்பிடுறேன், கொஞ்சம் பார்த்து டீல் பண்றா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ மூடிட்டு அனுப்புடா. அட்ரா மணிய. மணியே இல்ல, பெல்லுடா. பெல்லா? கமேன். நம்ம ரியாலிட்டி ஷோக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். இந்த ரியாலிட்டி ஷோவுடைய பேரு டிடி பாஸ், அப்படின்னா டேரிங் வித் டெவில் பாஸ். தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஷோ முதல் முறையா நடக்குது. பேய்களோட உங்க பயணம். இந்த 7 நாள் பயணத்துல வெளிப்புலக தொடர்புன்னு உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இந்த 7 நாள் வீட்டுக்குள்ள யார் பேயை பார்த்து பயப்படாம இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு கிடைக்க போகுது. ஒவ்வொருத்தருக்கும் 20 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும். யாரு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸா குறைஞ்சுக்கிட்டே வரும். எல்லா பாயிண்ட்ஸும் இழந்தவங்க டைரக்டா எலிமினேட் ஆயிடுவாங்க.
உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க இன்னொருத்தரை பயமுறுத்தி அவங்க பாயிண்ட்ஸை உங்க பாயிண்ட்ஸோட பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்ல இருக்கிறத பத்தியோ இந்த ஷோவை பத்தியோ வெளியே யாருக்குமே நீங்க தெரியப்படுத்த கூடாது. இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரியாலிட்டி ஷோவை உங்க வீட்ல நீங்களே உட்கார்ந்து உங்க டிவிலே பார்க்கலாம். ஏய் சூப்பர். லைவ் டெலிகாஸ்ட் இருக்காது. இந்த வீட்ல யாரு எவ்வளவு வேணாலும் துண்ணலாம், யாரு எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். இந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீட்ல எல்லா இடத்துலயும் கேமரா இருக்குது. உங்க யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க கேமரா முன்னாடி வந்து சொல்லலாம். ஓகே. இந்த ஷோ தைரியம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான். தைரியம் இருக்கிறவங்க உங்க மொபைல்ஸ் எல்லாத்தையும் அந்த ட்ரேல வச்சுட்டு வெளியில வண்டி நிக்குது போய் உட்காந்துக்கலாம். சொல்லிட்டே இருக்கேன். தல்றா வா. ஏய் பாதம் கூட ஒரு பொண்ணுங்க பக்கத்துல நான் தான் வருவேன். தல்ல. ஐயோ. தள்ளி உட்கார்றா. அப்பா, வெரி வெரி பியூட்டிஃபுல். நானா? இல்ல பங்களா. ஆஹா, என்னடா இது வீடியோ ஒரே இருட்டா இருக்குது. இருட்டாயிட்டு இருக்கோ? ஆ கண்ணாடி கட்டுறா. என்னது கண்ணாடி கட்டுறடே. அட வெளிச்சமா தான் இருக்கு. நீ ஏன்டா வந்து வந்து என் ராடுக்கு முன்னாடி நீங்க நிக்கிற? என்ன குத்தி சொல்றா? குத்திக்கிட்டே இருக்கீங்க. டிடி வீட்டு உறுப்பினர்களுக்கு டிடி பாஸ் வரவேற்பை அளிக்கிறார். உங்கள் 7 நாள் பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரை டிடி பாஸ் கேப்டனாக நியமிப்பார். எல்லோருக்கும் கேப்டன் ஆகும் வாய்ப்பு கிடைக்கும். யார் சிறந்த கேப்டன்ஷிப் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஷோவின் முடிவில் பெரிய பரிசு காத்திருக்கிறது. வீட்டின் உறுப்பினர்கள் இந்த ஷோவின் விதிகளை மதிக்க வேண்டும் என்று தெரியப்படுத்துகிறோம். மற்றும் இந்த வீட்டின் மேலிருக்கும் ரகசிய அறைக்குள் போவதற்கு அனுமதி இல்லை. இந்த ஷோவின் விதிமுறைகளை மீறுபவர்கள் நேரடியாக ஷோவிலிருந்து எலிமினேட் செய்யப்படுவார்கள் என்பதை டிடி பாஸ் தெரிவித்துக் கொள்கிறார். எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேய் உங்களை தாக்கக்கூடும். பேயை சந்திப்பதற்கு நீங்கள் எல்லாம் தயாராக உள்ளீர்களா? என்னடா இது, ஒருத்த முகத்திலும் பயமே தெரியலையேடா. இவங்கெல்லாம் பேய் வீட்டுக்கு வந்திருக்காங்களா இல்ல அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்திருக்காங்களா? ஆடிஷனுக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த ஷோல நீ ஜெயிக்கணுமா? ஜெயிக்கிறதுக்கே பிறந்தவனா 10,000 ரூபாய் கொடு. அது எதுக்கு? உனக்கு பதில் வேணுமா ஜெயிக்கணுமா? இவனை நம்பலாமா? நான் ஜெயிக்கலனா நீ பாடி ஆயிடுவ. குட்டியானே, நீ ஜெயிக்கிறதுக்கு 3 சீக்ரெட் சொல்றேன். சீக்ரெட் நம்பர் 1, ஏய் ஆடிஷன்ல பேய் வீட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்க. அதை நீ நம்பாத. அது நம்ம சேனல்காரங்க போட்ட செட்டு. சீக்ரெட் நம்பர் 2, ஏய் இங்க பாரு, பேய் வந்து உன்னை அப்படியே அடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா பயந்துராத, அது நாங்க மேக்கப் போட்டு அனுப்புற ஜூனியர் ஆர்டிஸ்ட். அப்ப 3வது இந்த சீக்ரெட் தான் நான் யாருக்கும் சொல்லல. நீயும் யாருக்கும் சொல்லக்கூடாது, உனக்கு மட்டும்தான் சொல்றேன். எப்படியே டேய், என்ன மாதிரி வேலை செஞ்சிருக்கடா நீ? எல்லார் வாழ்க்கையிலும் விளையாடுறியாடா. நாளை பின்ன அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரா பொறுப்பு? நான் இப்பவே அவங்களுக்கு உண்மையை சொல்ல போறேன். குறாத விட்றா. ஏய் விட்றா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது? ஏண்டா ஆளு மட்டும் இவ்வளவு பெருசா வளர்ந்துக்கிற, அறிவே வளரல. ஏய் நீ மட்டும் உண்மையை சொன்னீங்கன்னா அவங்களாம் திரும்பி போறேன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் போறேன்னு சொன்னா நீ துட்டு எங்க எடுத்துட்டு வந்து கொடுக்க போற? அவங்க கிட்ட உண்மையை சொல்லிட்டு நீ மகாத்மா ஆக போறியா இல்ல உங்க அம்மாவை காப்பாத்த போறியா? அத நீயே முடிவு பண்ணிக்கோ. அது அப்படி இல்லடா மச்சான். பேய் அவங்கள ஏதாவது பண்ணிடுச்சுன்னா யாரா பொறுப்பு? நீயே சொன்னல அந்த திக்பந்தனத்தை தாண்டி பேய் வெளில வராதுன்னு. இதுக்கப்புறம் உன் இஷ்டம்பா. நீ உண்மையை சொல்றதா இருந்தா சொல்லிக்க. இந்தா ஏதோ பண்ணி தொலைப்போ. டிடி பாஸ் முதல் நாள் கேப்டனாக வெள்ளை கவுண்டரை நாங்க தேர்வு செய்யறோம். முதல் நாள் டாஸ்காக வீட்டை கிளீனிங் செய்யும் டாஸ்க் கொடுக்கப்படுகிறது. வெறும் மணி அடி பண்ணுங்கன்னு பார்த்தா பையில சரக்கு வேற வச்சிருக்கானுங்களே. என்னடா விட்டு ஓடுறாருங்க. தலைவரே, கரண்டி தலைவரே, ஒரு நிமிஷம். தலைவரே. நானா? என்னேவா? எங்க இன்னொரு தடவை சொல்லு. தலைவரே.
பார்ட்ஸ் வெளியில தெரியுது. எங்க பாட்டில தான் சொன்னேன். அந்த வேஸ்ட் வந்து இருக்கும்னு நினைச்சேன். என்ன வேணும்? தலைவரே, நான் இங்க உங்க கூடவே இருக்கணும்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இருக்கலாம், பட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஓகே, அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்க கூடவே இருக்கணும்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அப்படியா? அப்ப கண்டிஷன் நம்பர் 1, நீ இங்க இருக்கிற வரைக்கும் எந்த கஸ்டமர் இருந்தாலும் என்னை விட்டு நீ போக கூடாது. ஓகே, டன். இரு மெயின் கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 2, டெய்லி நைட் 90க்கு மேல நடிக்க விடக்கூடாது. 90க்கு மேல குடிக்க விடக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமா அதுதான். ஓகே, இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கிட்டா எனக்கு அப்ஜெக்ஷன் இல்ல. அப்ப நான் தலைவரே, நீ எவ்வளவு வேணா குடிச்சுக்கடா. ரொம்ப நல்லா எந்திரிச்சாலும் எடுத்துக்கோ. காலை வாரி இட வேண்டியதுதான். ஐயோ, எங்கடா பாத்ரூம் வச்சிருக்கீங்க? இதுக்கு ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் வரணும் போல இருக்குது. ஏற்றுமதி பண்ற இடம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இறக்குமதி பண்ற இடம் கிளீனா இருக்கணும். எங்கடா பிரஷ்? ஒருவன் முதலாளி, உடைக்கிறவன் எல்லாம் தொழிலாளி. ஒருவன் முதலாளி, டாய்லெட். ஒருவன் முதலாளி, டாய்லெட் கழுவுறவன் தொழிலாளி. ஒருவன் யாருகிட்ட காமெடியா? வேலைக்கு ஆகாது. வேலை 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 ஆம்பளைக்கும் வேலை, பொம்பளைக்கும் வேலை, டாய்லெட் போனா எல்லாருக்கும் வேலை 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 வேலை. ஸ்பெஷல் எஃபெக்டா? டிடி பாஸ், நான் பயந்துட்டேன்னு நினைச்சிங்களா? நான் பயந்த மாதிரி ஆக்ட் கொடுத்தேன். இதுக்கெல்லாம் யாராவது பயப்படுவாங்களா? என்ன நாத்தண்டா? டாய்லெட்டை விட ஏன் மேலே தான் ஜாஸ்தியாக நாத்தம் வருது. தண்ணி வருது, கையில் பிடிச்சேன். ஆனால் பக்கெட் டிடி, இது 3D. இந்த மாதிரி எத்தனை படம் பார்த்துருப்போம். எங்க கிட்டேவா? ஐ டோன்ட் கேர். வாடா டே, இப்போ வாடா. பவுனே. என்ன தலைவரே? என்னடா அது? அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, பால் கொதிக்க மாட்டேங்குது. அப்படியா? தள்ளுங்க. திரிஞ்சு போன பால் எப்படி கொதிக்கும் தலைவரே? தெரிஞ்சிருச்சா? தலிக்க பாருங்க. ஆமால, இன்னொரு பாக்கெட் கட் பண்ணி போடுவோம். ஒரு நாள் போதுமா? தூக்க கீழே தள்ளுதுப்பா. என்னடா மறுபடியும் பால் கொதிக்கவே இல்லை, சூடாகவே இல்லை. பவுனே, பவுனே வாடா. என்ன தலைவரே என்ன கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? பாத்திரம் சூடா இருக்கு, பால் கொதிக்க மாட்டேங்குது. அப்படியா? இந்த பக்கம் வாங்க, பாத்துருவோம். தலைவரே, இப்படி எல்லாம் பண்ணி என்ன பயமுறுத்தி என் பாயிண்ட் எல்லாம் அடிக்க பாக்குறீங்களா? ஏண்டா? என்ன தலைவரே, ஸ்டவ்வே பத்த வைக்கல, எப்படி பால் கொதிக்கும்? அடுப்பு நான் தான் பத்த வச்சேன். நீ நான் தானே பத்த வச்சேன். എവിടെ വന്നു അറിയല ബാലേക്ക് പോச்சு ഇവിടെ தான் இருந்துச்சு. ஹீரோ நானா? ஆமா. இன்னொரு வாட்டி சொல்லு. இல்ல இல்ல, ഈ കാലத்துல ஹீரோ எங்கட இருந்தாலும் பரவாயில்ல, கதை நல்லா இருந்தா போதும். உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு, சிறிதாயிட்டு ஒண்ணு வெளியே விடுங்க. என்னோடத காட்டவா? ஒரு நிமிஷம். ஏந்தோ திறமை 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 திறமை. உனக்கு பிடிச்சமான ஹீரோ யாரு? மாஸ்டர்னா? டான்ஸ் மாஸ்டர். யாரு? லாரன்ஸா? காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா. டேய் பின்னாடி வாடா. பெரிய ஆக்டர் இவரு. எடா ஸ்டார்ட் செய். ஸ்டார்ட் செய்டா. ஹலோ. என் மேலேயே கை வைக்கிறியா? என்ன தொடுறியாடா? எங்க தொடு பார்க்கலாம். ராஸ்கல் தொடுறா. ஏய்
இரு நான் போய் வெள்ள குடிச்சேன். வர இப்படி பயந்துட்டானே. மோஸ்ட்லி கேரக்டர்ல நான் இன்வால்வ் ஆனதுக்கு அவனும் இன்வால்வ் ஆயிருக்கா. ஷக்கலக்க பேபி தொட்டு விட்ட தோடலையா. வாவ், வாட் அன் ஆக்டிங். ஏய், என் மேலேயே கை வைக்கிறியாடா? என்ன தொடுறியா? எங்கே தொடு பார்க்கலாம். தொடுறா ராஸ்கல். நானும் இன்வால்வ் ஆயிட்டனே. அவனா நான் சொன்னதெல்லாம் மனசுல ஞாபகம் இருக்குல்ல? தலைவரே, எனக்கு சரக்கும் உங்க சட்டமும் நல்ல ஞாபகம் இருக்கு. 90க்கு மேல உங்களுக்கு கொடுக்க கூடாது, அவ்வளவுதானே? அதுதான் முக்கியம். ஃபுல்லு கொடுத்தா 90 கொடுப்பேன். பல போன நாக்க லாமினேஷன் பண்ணோம்டா. ஏன் இந்த 90 போட்டோன்னே லாவல் லாவாக்குது, லாவல் லூவாக்குது. என்னடா 90 போடுற? பேச்சா இருக்கணும் தலைவரே. 90க்கு மேல கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. தலைவர் பேச்சு மீறாத விசுவாசினா. சபாஸ்னா சிஷ்யா. துரோணாச்சாரியாருக்கு ஏகலைவன் கிடைச்ச மாதிரி கிடைச்சிருக்கடா நீ. திருட்டு பயடா நீ. சிஷ்யனா நீதான்டா. பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதுல நீ ஜெயிச்சிட்ட. என் மனசை நீ திருடிட்டடா. வா, உனக்கு ஒரு முத்தம் கொடு. ஐயோ வேணா தலைவரே, எனக்கு வெக்கமா இருக்கு. அப்படிதான் இருக்கும். ஒண்ணுதானா? மூணு வைக்கிறேன். முத்தத்தை சொல்றேன். டெஸ்ட் பண்றதுக்கு இப்படி சொன்னீங்களா? நான் என்னமோ ஏதோன்னு டென்ஷன் ஆயிட்டேன். இந்த தலைவரே 90 தானே? இந்தாங்க அடிக்க. சரோஜா, சரோஜா. அடச்சி, இங்க யாரு சரோஜா? ஓ தலைவரே, இங்க யாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்களா? சரோஜான்னு சொன்னியே கல்லா, யாரு சரோஜா? எத்தனை ஜெயந்தி உனக்கு? நான் தான் தலைவரே, உங்க சிஷ்யன் பவன். யார் குரு யார் சிஷ்யன்? ஆஹா, 90க்கு மேல கொடுத்தா எப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியாம கொடுத்துட்டனே. உங்க ரூட்டுக்கே வந்துடுறேன். அது அப்படி இல்லைங்க. பின்ன எப்படி? எனக்கு நல்ல சரக்கு ஊற்றி விட்டு லிவர் கிட்னில க்ளோஸ் பண்ணிட்டு பக்கத்து வீட்டு மாதிரியோட எஸ்கேப் ஆக நினைக்கிறேன். இல்லைங்க, நான் எல்லாம் பண்ண மாட்டேங்க. கணவனே கண்கண்ட தெய்வம்னு நினைக்கிறவன். நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்க. வாடிங்க, கடைக்கு போற வரைக்கும் காத்து இருந்து அந்த பக்கத்து வீட்டு மாதனோட ஷாப்பிங் போற. நீ ஷாப்பிங் இல்ல? ஐயோ இல்லைங்க, நான் சொல்றத கேளுங்க. நீங்க கடைக்கு போனதும் அந்த மாதவன் வீட்டுக்கு வந்து சிட்டில பட்டு புடவை ஃபிளாட் 50% டிஸ்கவுண்ட்னு சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் நான் அப்படி ஃபிளாட் ஆயிட்டேங்க. அப்படி விட்டா பல்ல எகிரிடாமா. தாலி கட்டின புருஷனை விட 50% பட்டு புடவை பெருசாடி உனக்கு. அடிக்காதீங்க. இந்த வெள்ளை கவுண்டரை விட அந்த மாதவன் நீ என்னடி பாத்துட்டா? இல்லைங்க, அது வந்து அடிக்காதீங்க. மாதவன் வந்து ஐயோ, அண்ணினோட மோசமானவனா இருக்கானே, அடிக்கடி மாறுறானே. ஐயோ வேடா, என்ன விட்டுருக்க தலைவரே. ஐயோ அந்த மாதம் மட்டும் என் கையில கிடைக்கிட்டு அந்த துண்டு மாதிரி புழிஞ்சிட்டு அவளி சரோஜா கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். ஏற்கனவே எங்க அக்கா ஜெயில தான் இருக்கா, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. என்ன அட பாவி. ஏய் சரோஜா, மணி 10 நடு. என்னடா அது வேஷ்டி தூக்கி கட்டுற? ஒரு தடவை வேஷ்டி தூக்கி கட்டி ஆயுதத்தை கையில புடிச்சேனா யுத்தம் முடிகிற வரைக்கும் நான் கீழே விட மாட்டேன். அட பாவி, விட்டா என்ன முட்டி போட வச்சிருவோம் போல இருக்க. வேஷ்டி தூக்கி கட்டும் போதே நான் உசாராயிட்டு இருக்கணும். தலைவரே எல்லாம் எங்கடா போனுங்க? என்ன காப்பாத்துற தலைவர்கிட்ட இருந்து எங்கடா போய் தொலைச்சிக்க? சாமி, ஐயோ விட மாட்டானே, வந்துட்டானே. மச்சான், இவனுக்கு எல்லாரையும் கூட்டு போயிட்டு ரியாலிட்டி ஷோல விட்டோன்னு வச்சுக்கா, நம்ம மான மரியாதை எல்லாம் கப்பல் ஏறிட்டு இருக்கோம். எப்படியோ நான் செஞ்ச புண்ணியம், அவன் தண்ணி அடிக்கும் போது நான் அவன் கையில சிக்கல.
ஜாக்சன் துரையோ, என்னோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? டேய் அங்க போறான், அவன் மேல பேய் வந்துக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஏடா கூட நடக்குறது இல்லையா? நம்ம போய் காப்பாத்துவோம் வா. ஒரு நிமிஷம் உட்கார்றா. டேய் அங்க பாரு, அவனுக்கு பேயும் பிடிக்கல பிசாசும் பிடிக்கல, அவனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதிடா. ஐயோ மூஞ்ச பத்தியா இதுக்கு 2 நிமிஷத்துல நான் பயந்துட்டேன்பா. பாப்பா போய் தூங்கலாம். விஷவாயுவை லீக் பண்ணிக்கிட்டே இருக்கானே. முதல்ல இந்த ஓட்டையை மூடணும். என்னத்தை தின்னு தொலைச்சான்னு தெரியலையே. மொட்டை தலையா வந்து கதவை தொடுறா. ஆக்சிடென்ட் ஆகி செத்தா கூட ஒரு கௌரவம் இருக்கும், மர்டர் ஆகி செத்தா கூட ஒரு மரியாதை இருக்கும். குசுநாத்தத்துல ஒருத்தர் செத்தான்னா இந்த ஊரே கை கொட்டி சிரிக்குமேடா. ஹலோ டிடி பாஸ், என்னால முடியல. போனோம் செத்து போன பொண்ணாத்த நாருது. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு 10 லட்சமும் வேண்டாம், உங்க அவார்டும் வேண்டாம். என்ன விட்டுருங்கப்பா. ஐயோ ஐயோ, திரும்புறா திரும்புறா, விட்டுட்டானே. அப்பா என்ன காலையிலே பாம்பாட்டுறான் வைத்த பவுனு. டே பவுனு, பவுனு என்னங்க என்னங்க வா. ஏய் ஏன்டா இப்பெல்லாம் குடிக்கிறீங்க? கெப்பாசிட்டிக்கு மேல குடிக்க கூடாது. என்னை பார்த்தா 90க்கு மேல தாங்க. இந்தா டிஃபன் ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடு. ஃப்ரீயா கொடுத்தா எனக்கு 2 எங்க அப்பனுக்கு 2ன்னு கேட்பானுங்க. வா. நேத்து ராத்திரி பார்த்த நாயர் இவர் தானா? என்ன இருந்தாலும் நாயர அறுத்துட்டியே ஒயர. இவன் எதுக்கு இங்க வந்து படுத்திருக்கான்? செவத்தை பார்த்த நாய் மாதிரி காலை தூக்கிட்டு படுத்திருக்கான். ஏய் ஏய் செம்பிளி எந்திரா. ஏய் செம்பிளி. ஏன் சாவடிக்கிற? என் பேரு செம்பலி அல்ல, கார்த்திகா. கார்த்திகா ஒரு காக்கா. இந்தா காஃபி குடி, டிஃபன் ரெடி ஆச்சு, வந்து அமுக்கு. என்ன எழவடாவா, கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேன்றா. என் ஊர்ல எவ்வளவு மரியாதை இருக்குன்னு அறியோ? ரொம்ப தழும்புதே. நான் வந்துட்டேன். காஃபி. ஐயோ காஃபி. யூ சோ ஸ்வீட், தேங்க் யூ. அப்பனா 5 பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிடுச்சு. அங்கிள் உங்களுக்கு ஏன் ஆடுது கை? காஃபிக்கு கரண்ட் அடிச்சிருச்சுமா. ஒண்ணும் சரியில்லை அங்கிள், மாத்திரை போட்டுமா? வேணாம், நல்லா இருக்கிறேன். பாயிண்ட்ஸ்க்காக இப்படி எல்லாம் பண்றியா? இரு இப்ப நான் பண்றேன். அங்கிள் யூ ஆர் சோ கியூட். ஹே காஃபி, தேங்க் யூ. வெள்ள கவுண்டா, கொல்ல போயிட்டியடா, கொல்ல போயிட்டியே. எத்தனை நாள் காஃபி போட்டு கொடுத்துருக்கேன், ஒரு தேங்க்ஸ் ஆக சொன்னால என் பொண்டாட்டி இல்ல. டிடி பாஸ் 7 நாள்ல இந்த மாதிரி கிடைச்சா 7 ஜென்மத்துக்கு இருப்பேன். தேங்க்யூ டிடி பாஸ். டேய் எந்திரா, காஃபி குடிக்கலாம். ஏன்டா அப்படி பொத்திட்டு உட்காந்துருக்க? முடியலடா சாமி, அது ஒரு பெரிய கதை. அதையே கேக்குறீங்க? போக போக சொல்றேன்னு உனக்கு தான் புரியாது. இந்தா காஃபியை குடி. ஓ பாவம், கரை ஒதுங்கின திமிங்கல மாதிரி திரும்பி படுத்திருக்கான். டேய் எந்திரடா செல்லம். டேய் தூங்குனது போதும், எந்திரடா. அப்பவே கேட்டீங்கல்ல ஏன் இங்க உட்கார்ந்துருக்கேன்னு, இப்ப புரியுதா? டேய் ரோசனா, காலையில காஃபிக்கு சக்கரை போட்டா உப்பாயிருச்சுடா. டேய் இனிமே நீ காலையில காஃபி கேளு. திருப்பி விட்டுட்டாடா, சாக்கடை நாத்த அடிக்குதா, நாசமா போன உனக்கு. மறுபடியும் குளிக்க வச்சுட்டானே சனியை முடிச்சவன். விட்டுறாதடா. நாயரே ஒரு 4 இட்லி போடுறது. கொரடா, 4 பேர் உன்னை சுமக்கிறவன் திட்ட போறான்.
வேக்ஸ் பண்ணி தண்ணி போட்டு கழுவிட்டா ஐயோ காலையே இவ்வளோ கோஆப்ரேட் பண்றாளே சல்லா குட்டி டகா குட்டி பயா குட்டி இவன் ரியாக்ஷனே தப்பா இருக்கே. பவன் நானு அவள் இல்ல அவன் சொரிஞ்சு சொரிஞ்சு ரத்தம் வர வச்சுட்டா. மொரட்டு முடி இருக்கும் போதே குனிஞ்சு பார்த்துருக்கோம். சரி பாண்டி, எனக்கு நானே துப்பிக்க வேண்டியதான். நாயரே ஏய் இத பாருடா, தீந்து போச்சுடா பாயசம். ஓ அதுவா, முந்திரி கிஸ்மிஸ் போட்டு பாயசம் பண்ணிருக்கேன், அதை போய் எடுத்துட்டு வரேன். பிளான் பண்ணது எல்லாமே நாசமா போச்சு. ஃப்ரண்ட் பேக் ரெண்டு பக்கம் எவன்டா பாயசம் குடிச்சது? ஏய் உங்கள எவனா தான் குடிச்சிருக்கீங்க? அத எனக்கு கரெக்டா உண்மையை சொல்லிருங்க. பாயசத்தை குடிச்சிட்டு இருக்கறோம். எவன்டா அது? நாயரே நான் குடிக்கல. நாயரே என்ன தப்பா பார்க்காத, சத்தியமா சொல்றேன் நான் குடிக்கல. நீ குடிக்கலனா அப்புறம் பேயல வந்து குடிச்சிச்சு. பேய் குடிச்சிருக்க, வெளியில இருக்க சோரி நாய் குடிச்சிருக்கான். சத்தியமா நான் குடிக்கல. எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருந்துச்சு உங்களுடைய முதல் நாள் அனுபவம்? ஏய் சூப்பர். உனக்கு சூப்பரா தான் பாருங்க. அப்படிதானே பவனே? முதல் நாள் டாஸ்காக குட்றாங்க. முதல் நாள் கிளீனிங் டாஸ்கை பரிபூரணமாக நிறைவேற்றிய கண்டஸ்டன்ட்களுக்கு டிடி பாஸ் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். மற்றும் முதல் நாள் கேப்டன்ஷிப்பை வெற்றிகரமாக நிறைவேற்றிய வெள்ள கவுண்டருக்கு டிடி பாஸ் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். டிடி பாஸ் இரண்டாம் நாள் டாஸ்கை அறிவிக்க இருக்கிறார். இன்றைய டாஸ்க் என்டர்டைன்மெண்ட் டாஸ்க். எல்லோரும் அவரவர்கள் திறமையை காட்ட வேண்டிய தருணம். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் உங்களை பார்க்க இருக்கிறார்கள். மற்றும் இன்றைய கேப்டனாக ரோஷன் அவர்கள் அறிவிக்கப்படுகிறார். ஐயோ சாரிமா, உனச்சு வசப்பட்டேன், அவ்வளவுதான். பிங்கி, என்னடா மங்கி மாதிரி தலை விரிச்சு போட்டு வந்திருக்க? இந்த வீடு எங்களுது, இங்க இருந்து போயிடுங்க. இந்த வீடு வாயுடா, இத்தினோண்டு இருந்துட்டு இந்த வீடு வாவிடா. உங்க அம்மா சொல்லிவிட்டாளா? எங்க உங்க அம்மா? கூப்பிடு உங்க அம்மாவை. எங்க இருக்கு உங்க அம்மா? காட்டு உங்க அம்மாவை, காட்டு. எங்க இருக்கா? ஏது யாரு? ஏ சரோஜா, அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? கபோர்ட்ல பேன் பார்த்துட்டு இருக்கியா? வாடி வழி. இந்த சேனல்காரங்க இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த நேரம் பார்த்து அனுப்பணுமா? ஐயோ, இப்ப நீ வரியா இல்ல நான் வரட்டுமா? வந்துட்டேங்க. நாசமா போனவன. இப்ப கேரக்டர் சேஞ்சா? தசாவதார மாதிரி எத்தனை கேரக்டர் தான் பண்ணுவியோ? வாங்க. அந்த பொண்ணு என்னடி சொல்லி கொடுத்துருக்கா? இந்த வீடு என் வீடு உன் வீடுன்னு. ஏன் கலர் என்ன, அவ கலர் என்ன? இது எங்கேயோ கள்ளத்தோடுல பிறந்த புள்ள. உங்க அப்பாவை கூப்பிடு. இப்பவே உண்மை தெரிஞ்சாகணும். கூப்பிடுங்க. என்னங்க, நான் இங்க இருந்தா அவர் எப்படிங்க வருவாரு? எங்க வருவா, எப்படி வருவான்னு எனக்கு தெரியாது. கூப்பிடுவாங்க. இல்லங்க, அவர் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு எங்கேயோ போயிட்டாரு. ஒரு கடவுள் மாதிரி மருமக இருக்கானே, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும். ஒரு கேட்டசி கூட உங்க அப்பாக்கு இல்ல. அயோக்கிய பழ. நான் இவ்வளவு நாள் ஒரு குழப்பத்தில் இருந்தேன். நான் சம்பாரிச்சு கொடுத்த பணம்லாம் எங்க போகுதுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. என்னங்க அது? இருட்டுலயே இவ்வளவு மேக்கப் போடுறான்னா அப்ப பகல்ல எவ்வளவு மேக்கப் போடுவான்? நீ எவ்வளவு மேக்கப் போடுவ? நான் சம்பாதிச்ச பணமெல்லாம் உங்க மேக்கப்பாவே போயிருக்கு. ஏய் நில்றி, ஏய் நில்றி. இந்த வீடு எங்களுது, இங்க இருந்து நீங்க போயிடுங்க. ஏய் இப்ப நீ போக புரியா இல்லையா? அதை விட்டுட்டு ஹோம்ஒர்க் பண்ணாம என் வீடு என் வீடுன்னு சொல்லி. இந்த வீடு எங்களுது, இங்க இருந்து நீங்க போயிடுங்க. இந்த வீடு என் வீடுன்னு கத்திட்டு நாங்க பயந்துருமா? நான் உங்க அப்பன். நான் கத்துனா என்ன ஆகும் தெரியுமா? இது என் வீடு. பயமா, வயிறு வலிக்குது. கம்மியா 20 பரோட்டா தானே சாப்பிட்டேன். அதுக்குதான் கம்மியா சாப்பிடக்கூடாதுன்றது. அந்த நாசமா போன நாயரு ஒரு 10 பரோட்டா எக்ஸ்ட்ரா கேட்டதுக்கு தரமாட்டேன்டா. யாருமா நீ?
உனக்கும் பாத்ரூம் அவசரமா வந்துருச்சா? போயிட்டல, நல்லா தண்ணி ஊத்திட்டல, கிளம்பு கிளம்பு கிளம்பு. இந்த வீடு எங்களுது, இங்க இருந்து நீங்க போயிடுங்க. இந்த பாத்ரூம் வந்து நீ முதல்ல வெளியே கிளம்பு. இந்த வீடு எங்களுது, இங்க இருந்து நீங்க போயிடுங்க. ஏ குட்டி பிசாசே, சொன்னா புரியாதா? என்னால முடியலம்மா. அம்மாடி, நீ மட்டும் இப்ப பாத்ரூம்ல உள்ளன்னு வச்சுக்கோ, நடக்கிற பின் விளைவுகளுக்கெல்லாம் நீ தான் பொறுப்பு. போய் தொலை. ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து கேட்டா நம்ம பாத்ரூமை விட்டுருவோம். இந்த வீடு எங்களுது, இங்க இருந்து நீங்க போயிடுங்க. 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 வேண்டாம் கமலா. ஏய் வேண்டாம் கமலா. கமலா வேண்டாம் கமலா. ஏய் வேண்டாண்டி கமலா. நானு என் பழைய காதலி கமலான்னு நினைச்சிட்டேன். ஆனா ஒரு குட்டி பொண்ணு மேக்கப் போட்டு வந்து நிக்கிற. இந்த வீடு எங்களுது, இங்க இருந்து நீங்க போயிடுங்க. குழந்தாய், இந்த வசனத்தை சொல்வதற்காகத்தான் தூங்கிக் கொண்டிருக்கும் இந்த சிங்கத்தை தட்டி எழுப்பினாயா? இந்த வீடு எங்களுது, இங்க இருந்து நீங்க போயிடுங்க. எனக்கு இந்த பேச்சே சகிக்கல. இந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நடந்திருக்கிறது ரணகோரமான யுத்தம். நீ சின்ன பொண்ணுங்கிறதால விட்டுட்டேன். நீ என் தூக்கத்தை கெடுத்தது கூட எனக்கு கோபம் இல்ல. ஆனா ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப சொல்றல, அதுதான் என் மனசுக்கு வலிய கொடுக்குது. பாப்பா, வசனம் இவ்வளவுதானா இல்ல நீ மறந்துட்டியா? இங்க பாருமா, உனக்கு டைம் கிடைச்சா குட்டி சுட்டிஸ் வருது இல்ல, அத பாரு. ரொம்ப நல்ல ப்ரோகிராம். எப்படிப்பட்ட டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா? இந்த வீடு எங்களுது, இங்க இருந்து நீங்க போயிடுங்க. இங்க பாருமா, பேய் கேரக்டர்னாலே ரொம்ப முக்கியமான கேரக்டர். அதுல நடிக்கணும்னா நாம உணர்வு பூர்வமா, அதாவது நம்ம முழு ஈடுபாட்டோட கவனமா நடிக்கணும். பாரு, உனக்கு ஆக்டிங் கத்துக்கணும்னா இந்த அங்கிள், அதாவது அதிபயங்கர நடிப்பு சக்கரவர்த்தி உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இங்க பாரு, என்ன நல்லா அப்சர்வ் பண்ணிக்க. கண்ணை நல்லா விரிக்கணும். கரெக்ட் கரெக்ட். இன்னும் 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 நல்லா மூச்சு விடணும். டயலாக் 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 சொல்லு. டயலாக். இந்த வீடு எங்களுது, இங்க இருந்து நீங்க போயிடுங்க. இன்னும் 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 எக்ஸ்பிரஷன். இந்த வீடு எங்களுது, இங்க இருந்து நீங்க போயிடுங்க. புரிஞ்சது விடு. இந்த வீடு என்னது, இங்க இருந்து போகணும், அத சொல்லணும். அப்சர்வ் பண்ணு அப்சர்வ் பண்ணு. கண்ணை ஓபன் பண்ணணும். இந்த வீடு என்னது, நீங்க இங்க இருந்து போக. இந்த பயம் இருக்கணும். நேயர்களே, என்னோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ROSHAN கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 6666க்கு SMS பண்ணுங்க. உங்க ஓட்டு தான் ரொம்ப முக்கியம் எனக்கு. குட் நைட். ஜூனியர் ஆர்டிஸ்ட் அனுப்பினா நான் பயந்துருவேன். ஹாய், குட் மார்னிங் எவ்ரிபடி. டிடி பாஸ் பீட்டின் எல்லா அங்கத்தினர்களுக்கும் நல்வரவு. நீங்கள் எல்லோரும் 3வது நாளில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைப்பதை தெரிவிப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். நேற்றைய கேப்டன் பதவியை வெற்றிகரமாக நிறைவேற்றிய ரோஷன் அவர்களுக்கு டிடி பாஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். தேங்க் யூ டிடி பாஸ். டிடி பாஸின் இன்றைய கேப்டனாக துரைராஜ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இன்றைய டாஸ்க் என்னவென்றால் பாட்டுக்கு பாட்டு டாஸ்க் வழங்கப்படுகிறது. டிடி பாஸ் என்ன கேப்டன் ஆகிட்டாரு. ஐயோ, இனிமே அவன் தொல்லை தாங்க முடியாது. வேற வேற ரேஞ்சில போடுவான். டிடி பாஸ், நான் உன்னை வணங்குறேன். டிடி பாஸ், வாழ்க்கையில என்ன ஒருத்தன் கூட மனுஷனா பார்க்கல. ஆனா நீ என் ஃபீலிங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன கேப்டன் ஆகியிருக்க. அதுக்கு எப்படி நான் தேங்க்ஸ் சொல்ல போறேன்? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் டிடி பாஸ், இங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நான் பார்ட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 2 ஃபுல்லு, கொஞ்சம் சைட் டிஷ்ஷு. நீங்க எனக்கு சும்மாலாம் தர வேணாம். வெளியே வந்தோடனே நான் வட்டியோட சேர்த்து குத்துருவேன். ப்ளீஸ், மிலிட்டரி சார்க்கா இருந்தாலும் பரவாயில்ல. அம்சூர்ரா, என்ன பண்ண முடியும்? இவனுங்கிட்ட நம்ம சொன்னதே தப்பா போச்சே. எவ்வளவு வேணா குடி, எவ்வளவு வேணா சாப்பிடுன்னா பண்ணி மாதிரி துண்டுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் ரெடியா இருக்கானுங்க. அம்செல்லாம் விடுப்பா.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில முதல் முறையா நான் கேப்டன் ஆயிருக்கேன். அதனால தான் உங்க எல்லாருக்கும் பார்ட்டி வைக்கிறேன். எவ்வளவு வேணுமோ மூக்கு முட்டை குடிங்க, ஆனா சைட் டிஷ் என்கிட்ட குடுத்துருங்க. புரியுதா? ஹலோ கேப்டன், பார்ட்டி என்னவோ ஓகே, சரக்கு அடிக்கிறோம், சாப்பாடு சாப்பிடுறோம். ஆனா ஒரு கண்டிஷன், பார்ட்டி முடியற வரைக்கும் வாயு தொல்லை இருக்கவே கூடாது. என்னப்பா? ஓகே. சுட 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 சிக்கன் 65. கம் ஆன். அப்படினா நான் தான் போடு. கம் ஆன். எடுத்துங்க. உங்க ரெண்டு பேருக்கும் ஆரஞ்சு ஜூஸ். ஹலோ, எங்களுக்கு என்ன ஆரஞ்சு ஜூஸ்? எங்களுக்கு 90 ஊத்துங்க. சரக்கு அடிப்பா? ஹேய், நீங்களா பொம்பளை பிள்ளைங்களா? பொண்ணுங்க. அதுக்கு பொண்ணுங்கன்னா குடிக்க கூடாதா? பொண்ணுங்க தேவே கண்ட்ரோல் பண்றோம். இந்த பார்ட்டியை பண்ண மாட்டோமா? எங்களுக்கு சரக்கு வேணும்பா. ஓ, இதுலயும் சமத்துவமா? இது ஒண்டிதான் பாக்கி. இது 2019 பா. எங்களுக்கு 90 ஊத்துங்க. எப்பா, இது வரைக்கும் நான் எத்தனையோ பார்ட்டி பண்ணிருக்கேன். பச்சே பொண்ணு கூட பண்ணதே இல்ல. இது வரைக்கும் பொண்ணுங்க கூட பண்ணதே இல்ல. பார்ட்டி தானே? சரக்கு அடிக்கிறதே வேணாம், பார்த்தாலே போதும். உனக்கு கல்யாணம் ஆனா ரொம்ப கஷ்டம்ப்பா. சும்மா பார்த்துட்டு தான் இருப்ப. ஏய், என்ன கேப்டனு, என்னப்பா இது? அது உனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் சேர்த்துதான். மேகி மண்டி அப்பயே சொன்னல, சைடு டிஷ் எனக்கு மட்டும் தானே. டேய் பண்ணாடா, என்னடா டென்ஷன் ஆவற? ஏய் இருடா, ஏய் உட்காரா, தருவான்டா. இருடா. இந்தாங்க எவ்வளவு வேணுமோ புடிங்க. உங்களுக்கு தலைவர உங்களுக்கு மட்டும் இல்ல. பொண்ணுங்க இதுங்கெல்லாம் குடிக்கிறத பார்த்தா அப்படியே பப்புல பாக்குற மாதிரியே இருக்குது. இது பேய் வீடு மாதிரியே தெரியல. நானும் போய் அவங்களோட சேர்ந்துக்கிட்டா. டேய் குடிக்கார நாயே, எல்லா குடிகாரனுங்களும் குடிச்சிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஏதாவது பண்ணிக்குவாங்களோ நானே பயத்துல இருக்கேன். உனக்கு பார்ட்டி கேக்குதா? பார்ட்டி? பொண்ணுங்களோட போய் ஜாலியா இருக்கலான்னு பார்த்தா ரசிக்கவே விட மாட்டான். பார்த்தே சந்தோஷப்பட்டுக்கிறேன். எல்லாம் அவங்களே குடிக்கிறானுங்க. ஹலோ மிஸ்டர், அங்கிள் கிளாஸுக்கும் 90 ஊத்துங்க. உனக்கு வேணா கூட ஒரு 30 ml வேணா ஊத்துறேன். ஆனா அங்கிளுக்கு ஏன் ஊத்த மாட்டேன்றீங்க? பாவம் அங்கிள், நமக்குலாம் டைம் டு டைம் கரெக்டா சமைச்சு போடுறாரு. அவருக்கு 90 ஊத்த மாட்டீங்களா? ஊத்துங்க. தேங்க் யூ. வேணா, அதுக்கப்புறம் இங்க நடக்கிற விபரீதத்துக்கு நான் காரணம் இல்ல. பவனே, கேப்டன் துரை நான் சொல்றேன், நாயருக்கு ஒரு கட்டிங்க ஊத்தி விடுறா. உனக்கு இருக்கு, கவலைப்படாத. பிரச்சனை ஆயிரும். என்ன தொந்தரவு வந்தாலும், என்ன ப்ராப்ளம் ஆனாலும் அவங்கள காப்பாத்த இந்த ஆபத் பாந்தவன் அபாய ரட்சக நான் இருக்கேன். ஹேய், ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்க நீ. கேப்டன் நான் எதுக்குடா இருக்கிறேன்? எல்லாருக்கும் நான் ஊத்துறேன். ஏய் புடிங்கப்பா, என்ஜாய். டேய் நாயரே, கிளாஸை கட்டறா. எவ்வளவு ஊத்துறன்னு எனக்கு தெரியாதா? ஏய் குடி. குடிச்சிட்டு அவனை எந்தெந்த மாடல்ல குனிய வைக்க போற தெரியலையே. குடி. என்னடா அடுத்தடுத்த ரவுண்டு போய்கிட்டே இருக்கு. சவுண்ட் வர்றதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிடணும். என்ன இந்த கட்டு கட்டுறான்? ஐயோ, சவுண்ட் வந்துருச்சே. எப்படியாவது எஸ்கேப் ஆயினட்டா சாமி. இன்னைக்கு எந்த கேரக்டர்னு தெரியலையே. சரோஜா ஒய்ஃப் கேரக்டரா? என்னங்க கோட்டீஸ்வரா, இங்க எந்த சரோஜாவும் இல்ல. இங்க வெறும் ரம்யா ரக்ஷிதா. மாமா, மாமன் சொன்னா அடிக்க கூடாது, காலை பிடிக்கும். பரதேசி மச்சான், மாமாவுக்கு எனக்கும் நடுவுல நீ எதுக்கு வர்ற? உன் முன்னாடி இருக்க 4 முடிய பிடிங்கிருவேன். வேண்டாம், இன்னொரு மொட்டை கதையாயிடும். சரோஜா பிரமாணி முண்டா, என்ன காலி பண்றதுக்கு மொத்த ஃப்ராட் ஃபேமிலி ஒண்ணா ஆயிட்டீங்களா? நாயரே இருடா. சின்ன பையன் மாதிரியே பண்ணுங்க. சொன்னா கேளுடா. டேய் நாயரே, பாருடா, இந்த வீட்டோட கேப்டன் நானு. பிரச்சனை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. அப்ப நீ தீர்த்துக்கிறியா? ஆமாடா. நீ போடி வா. மாட்டியா? நீ தீர்த்து வைக்கிறியா? என்ன ஓவரா பண்ற? லுச்சா பயமாவனே, நீ கேப்டனாடா? பிளாடி புரோக்கர். கமிஷனுக்கு ஆசைப்பட்டு எங்களை மாதிரி ஏழை குடும்பங்களை மாட்டி விட்டீங்களாடா? கமிஷன் தின்னு கடல் பண்ணி மாதிரி பெருத்து கிடக்கியாடா? நானா? அப்புறம் என்ன உங்க அப்பனா? யோ, நான் கடல் பண்ணிலையே அந்த வீட்டோட கேப்டன். எவன்டா இங்க கேப்டன்? நான்டா. எதுக்குடா நீ கேப்டன்? வானத்துல போற போட்டுக்கா இல்ல கடல்ல போற ஃளைட்டுக்கா? ஐயோ, கோட்டீஸ்வரன் கைய அடியில வைக்கிறானே. டேய், இன்னொரு முறை ஒரு பஞ்சர் பண்ணாதான்டா நீ சரிப்படுவ. வாங்கிக்க. மக்களே, டன் மணி அடிச்சாச்சு, ஸ்கூல் விட்டாச்சு, கிளம்புங்க வாங்க. கேவலமான ஒரு லுக்கு. இன்னைக்கு நீயா நானா டிசிஷன் எடுக்கணும். நீ ஒரு கேப்டனாடா? கேப்டன்
சீட்டி அத்தை அத்தை உலக்க வனஜா. ஏய், சத்துணவு கூடத்துல குழந்தைகளுக்கு சமைக்காம உங்க அக்கா கூட சுத்திட்டுறேன். ஏய், இந்த மொத்த ஃப்ராட் ஃபேமிலியும் என்ன அடிக்க வந்துறீங்களா? ஐ டோன்ட் கேர். ஐ அம் சிங்கிள் ஆர்மி. கம் ஆன் ஐஸ். உங்களுக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது. இத கட்டிக்கிட்டு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். கம் ஆன். அடி என் ஜிஞ்சிலாக்கடி. நாயர் கலக்குறான்டா. சரோஜா 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 சரோஜா. டேய் மச்சான், டேய் டேய் எங்க இருக்க? டேய் டேய் மச்சான், அங்க போற பாம் பாஸ்கர் சபரி வாங்குறா. திரும்ப வந்து டேய் டேய் நான் ஹியூமன் பாமே வாடா வாடா வாடா. டேய் நில்றா, டேய் நில்றா. டேய் பரதேசி பரதேசி மச்சான். டேய் 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 வா 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 வா, நம்ம 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கலாம். வா. சண்டைக்கு இடையில ஒரு இன்டர்வல் தேவைதான். கூல் ட்ரிங்க்ஸ் கூல் சிப்ஸ். ஓகே, தேங்க்யூ. டேய், செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சிருச்சுடா. வாங்கடா. எங்கடா இருக்கீங்க? இவங்கள சேர விட்டுருந்தோம்னா நம்மளை சிதைச்சிருப்பாங்க. நான் யாரு? ஆயுதம் வளைஞ்சிருச்சு. ஆயுதம் சேஞ்ச். டேய் அங்க போறா, டக்குன்னு ஆயுதத்தை மாத்திட்டா. கரண்டி பெண்ட் ஆயிடுச்சுன்னு உலகிலே குத்த போறான். டேய் எங்கடா இருக்கீங்க? ஃப்ராடு பையன் மவனே, புரோக்கர். ஏ கலவாணி மாமா, பரதேசி மச்சான், ஏ சரோஜா, ஏ அத்தை, எங்க இருக்கீங்க? ஒவ்வொரு ஆளா வர்றீங்களா, ஒட்டு மொத்தமா வர்றீங்களான்னு நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. வர்றவங்க எல்லாரையும் கொண்டைய பிரிக்கிறதா இல்ல மண்டைய உடைக்கிறதா? ஆஹா, குழந்தைகளை நான் அடிக்க மாட்டேங்கிற வீக்னஸ் தெரிஞ்சு உன்னை அனுப்பிச்சிருக்காளா உங்க அம்மா? இதுவும் உன சொல்லிட்டாளா? என்னைய வீட்டை விட்டு விரட்டிட்டு மாதவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர நினைக்கிறாளா? எங்க உங்க அம்மா? எங்க இருக்காவ? காட்டு. இருடி, வந்துகிட்டு இருக்க. இந்த நாயர் என்ன உலக எடுத்துட்டு மேல போயிட்டு இருக்கான்? டேய், இந்த குடியார பையன் என்னடா ஆச்சு? டக்குன்னு மைக்ல அனௌன்ஸ் பண்றான். ஹலோ. டேய், திக்பக் ரூம் கிட்ட போறான்டா. டக்குன்னு அனௌன்ஸ்மென்ட் பண்றான். ஹலோ. டேய் மச்சான், மைக் வர்க் ஆகுதுடா. இதுல பேசு. ஹலோ ஹலோ. இந்த மைக் வர்க் ஆகலடா மச்சான். ஓ ஷிட். என்ன ஆனாலும் அந்த திக்பக் நான் பண்ண டோரை ஓபன் பண்ண விட கூடாது மச்சான். மாமா போலாம். அநியாயம் நடந்தாலும் அனுசரிச்சு போறதுக்கு நல சரித்திரத்துல வரும் நல தமயந்தி இல்லடா. நான் என்றால் சாவின் 1000 ரூபம். நான் என்றால் மரணத்தின் மூக்குத்தி. நான் என்றால் அந்த மரணத்தையே வென்றவள். எதிரிகளோட நெஞ்ச செதைச்சு மரணத்தோட ருத்ர தாண்டவம் ஆடுற தம தம தமயந்திடா. நான் அப்படிப்பட்ட என்னையே திக்பந்தனம் பண்ண என்ன தைரியமடா உனக்கு?
உங்க யாருக்கும் இந்த ஷோ பத்தின சீரியஸ்னஸே இல்லைன்னு தோணுது. அந்த சீக்ரெட் ரூம் பக்கம் போக கூடாதுன்னு டிடி பாஸ் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னார்ல. இந்த ஷோவோட ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்கீங்க. ஆஸ் பர் அக்ரிமெண்ட் பிரகாரம் இந்த நிமிஷமே உங்க எல்லாரையும் டைரக்டா எலிமினேட் பண்ண முடியும். டிடி பாஸோட ரூல்ஸை யாரும் பிரேக் பண்ண கூடாது. டேய் நீ இவ்வளவு சொல்லி நிக்கிற, அவன் பாரு ஒண்ணும் தெரியாத மாதிரி கம்முன்னு இருக்கிறான். யோ குத்தீஸ்வரா, அவங்க 2 பேர் காரி துப்புறது உன்னதான். என்ன எதுக்கு திட்டானுங்க? மூஞ்ச உடைச்சு போடுவாமா? என் பேரை சொல்லி திட்டினதானே என்ன தெரியும் எனக்கு. ஏய் பட்ட கவுண்டரே, யாரா உனக்கு வெள்ளை கவுண்டர்னு பேர் வச்சவன்? காரி துப்பினுங்கிறது உன்னதான். அட டேய், ராத்திரி ஃபுல்லா குஸ்ட் சைலண்டா தூங்குறத விட்டு வைலண்டா போய் அந்த சீக்ரெட் ரூமை திறந்து விட்ட. யோ வேலை இல்லாத அம்மட்டன் மகளை புடிச்சுன்னு சர்ச்சானா அந்த மாதிரி இருக்குது. ஆளுதான் வளர்ந்துருக்கிறத தவிர அறிவு உனக்கு சுத்தமா இல்லையா? யோ பட்ட குடிக்கிறத கொஞ்சம் கம்பெனியா. இங்க பாருங்க, மறுபடியும் சொல்றேன், இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். மறுபடியும் யாராவது அந்த சீக்ரெட் ரூம் பக்கம் போனீங்க, அவங்கள உடனே எலிமினேட் பண்ணிடுவேன். இது டிடி பாஸோட எச்சரிக்கை. யோ நாயரே, சாக்லேட் போடுங்க, நான் குழந்தை மாதிரி அழுத்து நிக்கிறேன். அதுவும் முக்காடு போட்டுக்கிட்டு வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் சரி ஃபுல்லா சாப்பிட்டு தூங்கிடணும், புரியுதா? என்ன பண்ணும்? கண்டுக்காத, சாப்பிடணுமா? ஆப்வியஸ்லி. அப்படியா? ஆமா. வேணான்னு சொல்லியும் கேப்டன் இருந்து கொடிக்க வச்சுட்டு என்ன தூங்க வை, தூங்குன்ற. தலைவரே விட்டாதீங்க அவனை. வேணாண்டா எவ்வளவு சொல்லியே கேட்காம உங்களுக்கு ஊத்தி கொடுத்தான். அதுவும் ரிப்பீட்டா கொடுத்தான். அவனை விட்டுறாதீங்க, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான். அடிங்க தலைவரே. என் வீக்னஸ் உனக்கு தெரியும் தானே? அவன் ஊத்தி கொடுக்கும் போதெல்லாம் நீ பேசாம இருந்துட்டு இப்ப அவனை அடிக்கிற. வேணாம் தலைவரே, என்ன விட்டுருங்க தலைவரே. அடுப்புல வைக்க. மிஸ்டர் குத்தீஸ்வரன், ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ரியாலிட்டி ஷோல இதெல்லாம் காமன். பி கூல் யார். சேட்டா குறைச்சு சமாதானமாகுங்க. எப்பவும் ஒரே மாதிரியே இருக்காது, சில நேரம் இப்படிதான் ஆகும். வாங்க அடுத்த காரியத்தை நோக்கம். வாங்க. டே சொட்டப்படையா, நீ என்னடா காரியம் கீரியன்னு சாவு வீட்டுல சமாதானம் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க வீட்டுல ஏதாவது சாவு விழுந்துருச்சா? வயிறு எரியுது. போட்டும் விடுங்க அங்கிள், வருத்தப்படாதீங்க. ஐயோ போச்சே, அந்த கிழவனுக்கு எப்படி மாட்டுது. அங்கிள் கவலைப்படாதீங்க அங்கிள், அதான் நான் இருக்கேன்ல, எல்லாம் சரியாயிடும். இவனுக்கு முடியெல்லாம் நிறைச்சு போச்சு. இவன் ஒருத்தருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாது. ஆனா இவனுக்கு 2 பேர் பக்கத்துல உட்காந்து ஆறுதல் சொல்றாங்க, அதுவும் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். உதவாங்கிறது நானு, உரசிக்கிட்டு சமாதானம் பேசுறது அவன்கிட்டயா? இந்த பொண்ணுங்களே எப்படித்தான் வயத்த ரொப்புறவனை தான் நம்புவாளுங்க. வயத்த நிரப்புறாங்களா? வாட்? எவன் வாய்க்கு ருசியா போடுறானோ அவனை தான் நம்புவாளுங்க இந்த பொண்ணுங்க. அப்படியா? அடி வாங்கினது நானு, ஆறுதல் சொல்றது அவனுக்கு. நான் உங்களை நீ சமாதானம் பண்றது, நான் போய் சமாதானப்படுத்துறேன். உட்கார் உட்கார். அவங்கள யாராவது மச்சான், இவங்களை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. முதல்லயே அந்த சீக்ரெட் ரூமை திறந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். டேரிங் வித் டெவில் ஷோவோட 4வது நாளிற்கு வரவேற்கிறோம். நேற்று கேப்டனாக இருந்த துரை மீது கொஞ்சம் அதிருப்தி இருக்கிறது. ஆனாலும் கேப்டன் பதவியை முழுமை செய்ததற்காக டிடி பாஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். இன்றைய கேப்டனாக கார்த்திக் அவர்கள் நியமிக்கப்படுகிறார். டிடி பாஸ் 4வது நாள் டாஸ்கை இப்போது அறிவிக்க இருக்கிறார். இன்றைய டாஸ்க் உங்களுடன் இருக்கும் சக போட்டியாளர்களை பயமுறுத்தி அவர்களது பாயிண்டை உங்கள் வசப்படுத்தும் பொன்னான வாய்ப்பு. யார் யாரையும் எந்த விதமாகவும் பயமுறுத்தலாம். இதில் பயந்த நபர் அவருடைய ஒவ்வொரு பாயிண்டையும் இழந்து கொண்டே வருவார். யார் அவர்களுடைய மொத்த பாயிண்ட்டும் இழக்கிறார்களோ அவர்கள் இந்த ஷோவில் இருந்து வெளியேற்றப்படுவார். இன்று வைல்ட் கார்டு என்ட்ரியில் உங்களுடன் இருப்பதற்காக விசேஷ விருந்தினர் ஒருவர் வருகிறார். அவரை அன்போடு அரவணைக்க வேண்டும் என்று டிடி பாஸ் ஆணையிடுகிறார். எனக்கு என்னமோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் வருவார்னு தோணுது. உலகநாயகன் கமல்ஹாசன் தான் வருவாரு. இல்ல இல்ல, அல்டிமேட் சார் அஜித் குமார் தான் வருவார். நோ 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 நோ, நம்ம பச்சை தமிழன் இளைய தளபதி விஜய் தான் வருவாரு. நோ 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 நோ, சிம்பு தான் வருவாரு. இல்ல கண்டிப்பா சூர்யா தான் வருவாரு. யார் அவரு? இவ்ளோ ஸ்மோக்குக்கு நடுவுல ஒருத்தர் கதவை திறந்துட்டு வராரு. ஏன் ஒரு கதவை இத்தனை தடவை திறக்கிறாரு? யாரு தலைவர் இவரு? முட்டைக்கண்ண
ஹரி ஓம் ஹரி 1 2 3 4 5 6. இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் யாரையும் அனுப்பி வைப்பாங்க பார்த்தா நித்யானந்தத்தோட அப்பாவை அனுப்பி வச்சிருக்கானுங்க. யாருங்க நீங்க? தெரியலையே. கடிச்சு கடிச்சு வச்சிருவாரோ? என்ன யாருன்னு கேக்குறியா? லோஃபா யாரா? என்னையா? உன் மூஞ்ச நாய் திங்க. நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? டேய், ராத்திரி 10 மணிக்கு ஓடிவில நான் வந்தா போதும் எல்லா ஆத்மாக்களும் ஏடிஎம் கீழே நிக்கிற மாதிரி நின்னு என்ன வாட்ச் பண்ணுவாங்க. சுதேசில இருந்து பரதேசி வரைக்கும் எல்லா ஆத்மாக்களும் என்ன காப்பாத்துங்க, முத்தி கொடுங்கன்னு என் கால்ல விழுந்து கெஞ்சுவாங்க. எத்தனையோ ஆத்மாக்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஹனிமூனுக்கு அனுப்பி குழந்தை குட்டி பெத்துக்க வச்சிருக்க. என்ன பண்ண வச்சிருக்க? குழந்தை குட்டிங்க. டிவி காரங்களுக்கு டிஆர்பி சொல்லி கொடுத்ததே நான் தான். நான் டிவில வந்தா டிஆர்பி பொளந்துகிட்டு அப்படியே பெச்சுக்கிட்டு போயிடும். ஆத்மாக்களுக்கு நான் ஆனந்தம். ஆத்மாக்களோட தலையெழுத்தையே மாத்திர இந்த ஆத்மா பிரம்மாவை யாரும் கேட்டுட்டீங்களாடா? உங்களெல்லாம் கொன்னு கூவத்தோட சர்வ மூத்திர தீர்த்தத்துல கலந்து அப்படியே கரைச்சிருவேன். அந்த நாத்தத்திலே செத்து போறீங்க. இருங்க மந்திரம் சொல்றேன். ராத்திரி 10 மணிக்கு மேல மிட் நைட் மசாலா வர்றதுக்கு முன்னாடி டிவில வருமே ஒரு மூஞ்சி, அது இந்த மூஞ்சி தாங்க. ஓ பக்கோடா காதரா? பயணி சித்தர். சின்ன பசங்க ஏதாவது தெரியாம பண்ணிட்டாங்க. இப்போவாது என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களே. ஹரிவோ மரி, ஹரிவோ மரி, ஹரிவோ மரி. இங்க கொஞ்சம் சாரி. ஹரிவோ மரி. இங்க கொஞ்சம் சாரி. ரெட்டிகாரு, ரெட்டி சிறு ரெட்டி இங்க வர்றாங்களா? டேய் அவ இல்லடா, இளம் பெண்களின் உள்ளுடுப்புகளை திருட 18 லேடிஸ புடிச்சு ரேப் பண்ணி கொலை பண்ண உமேஷ் ரெட்டியோட ஆத்மா வருதுடா. உமேஷ் ரெட்டி காரு ரெண்டி చూపించండి. ఈ అమ్మ వాళ్ళని వచ్చారా లేదా? எங்க நானே அவனை தேடிக்கிட்டு இருந்தேன். அவன் கையில கச்சா தொங்க விட்டுருவான். என்ன பேசுற? கொடியில நான் காய போட்டு இந்த புது ஜட்டி திருடின்னு போயிட்டான் அவன். ஏய், உன் ஜட்டியை அவன் போட்டுக்க முடியும், போத்திக்கு தண்ட முடியும். சும்மா என்ன சிங்கத்தோட கர்ஜனை? யானைங்க பிளிற சத்தம், குரங்குகளோட கூத்தாட்ட சத்தம். யாரு வந்திருக்கா? அங்க பாருங்க, தந்த திருட நரம்பு மனித ரச்ச ராட்சசன் காட்டியே கலக்குன வீரப்ப வந்திருக்காரு. பாருங்க பாருங்க அண்ணே, வாங்கண்ணே உட்காருங்க. என்னாச்சு, என்ன சாப்பிடுறிய? எங்க அந்த வீரப்பன்? அவரை எப்படியாவது பார்க்கணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அவரு கூட ஒரு செல்ஃபி எடுத்து FB-ல போட்டு 6 கோடி மக்களோட லைக்க நான் அள்ளணும்னு இருந்தேன். அவரு கூட மட்டும் நான் போட்டோ எடுத்துட்டேன். ஒரே நாள்ல தமிழ்நாட்டுக்கு ஸ்டார் ஆயிடுவேன். அவர் செத்து 11 வருஷம் ஆச்சு. அவரோட நீ போட்டோ எடுக்கணும், நீ சாவலாம். நீங்க சொல்லுங்க சாமி. அடே சும்மா இருங்கடா, இவ்வளவு பெரிய மகான்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கமே. வாங்க வாங்க நச்சி, வாங்க ரெட்டி, வாங்க வாங்க உட்காருங்க. 2 பேருக்கு சேர் எடுத்து போடுங்கடா. பல வேலைகள் செஞ்சு ரேகையே அழிஞ்சு போச்சப்பா. தெரியலையா? ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல. உங்ககிட்ட பைக் இருக்கா? இருக்கு. செல்ஃபா கிக்கா? என் வாழ்க்கையில எப்பவுமே கிக் இல்ல, ஒன்லி செல்ஃப் தான். அத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டி எல்லாம் சரியாயிடும். ஆத்மா சுவாமிகளே, ஏதோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு கொடுத்துருக்கேன். வீரப்ப ஆத்மா வந்து சாப்பிட்டு போய் சொல்லுங்க, இல்லன்னா எங்களை டமால் பண்ணிடுவாங்க. அப்படியே ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. ஜெமன்ட்ரி என்ன சொன்னீங்கண்ணே? இவர் யார் கூட பேசுறாரு? நான் சாப்பிட்டமா? நான் சாப்பிட்டா நீங்க சாப்பிட்ட மாதிரியா? ஐயோ, உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. நீங்க சொல்றது பெருசா, நான் செய்யறது பெருசா. நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். ஆனா நீங்க சாப்பிடுறது வேண்டாம். ஒரு வேலை பண்ணுங்கப்பா, நானும் இந்த பெரிய மனுஷங்களும் மேல மீட்டிங்ல சீக்கிரட்டா டீப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம். யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதெல்லாம் கொண்டு வந்து மேல வச்சிருங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். அண்ணே வாங்க போலாம். ரெட்டி யாரோ வச்சேண்டி, இங்க பாருங்கப்பா, ஒண்ணு மிஸ் ஆக கூடாது. எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. அரே ஓம், யாரும் பார்க்கலையா? அரே ஓம், இலே ஜூஸ் மிஸ் ஆக கூடாது. ரக்ஷிதா, மேக்கப் சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. ரம்யா, ஒரு ஐடியா. ஏன் நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து அவங்கள பயமுறுத்தி வர பாயிண்ட்ஸை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்க கூடாது? இட்ஸ் வெரி குட் ஐடியா. லெட்ஸ் டு இட். எப்படியும் நான் ரெடியா தானே இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் போய் அவங்கள பயமுறுத்துறேன், அதுக்கப்புறம் நீ வந்து பயமுறுத்து. ஓகேவா? சீக்கிரம் ரெடி பயமுறுத்துறீங்களா? பாயிண்ட்ஸ் எடுக்கிற பாயிண்ட்ஸ் நீ எப்படி எடுக்கிறன்னு நானும் பார்க்கறேன். எல்லா பாயிண்ட்ஸும் எனக்கு தான். இந்த ஷோவோட வின்னர் நான் தான்.
பயமுறுத்துறீங்க. ஏய், நான் போட்ட மேக்கப்க்கு அப்புறம் என் ஆக்டிங்க்கும் நீங்க பயந்து போய் உங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்துடும். வாடி, நீயா நான் பார்த்துடலாம். வந்துட்டியா வந்துட்டியா வந்துட்டியா? என்னாச்சு? டிடி பாஸ் உங்ககிட்ட பயமுறுத்த சொன்னாங்க, அடிக்க சொல்லல. இந்த ப்ரோக்ராம்ல யாரையா அடிச்சு விளையாட கூடாது. நான் யார் தெரியுமா? என்ன உரிமைக்கிட்டு இருக்க? மன்னிப்பு கேள்றி. ஏய் டிடி பாஸ், இந்த பொண்ணை எலிமினேட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் இங்க இருந்தா என்னை அவ கொன்றுவா. நான் எங்க அம்மாவுக்கு ஒரே பையன் பாஸ். பேய் மாதிரி நடிக்கணும், பேய் மாதிரி அடிக்க கூடாது. என் பாடி தாங்காது பாஸ். அம்மாடி தாய, நீ மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்ல. நீ முதல்ல கிளம்பு. நீ கிளம்புறா. டிடி பாஸ் ஒரே டிஸ்டர்பா இருக்குப்பா. டேய் போண்டா கோழி, கருப்பு உதட்டுக்கு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு டொமேட்டோ சாஸ் ஊத்தி பயமுறுத்த பாக்குறியா? என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன டார்கெட் பண்றீங்களா? என்னம்மா சூப்பரா மேக்கப் போட்டு ஜுவல்ஸ் எல்லாம் மாட்டிட்டு வந்திருக்க. என்ன கவரிங் நகையா? இங்க பாரு, உடை அலங்காரம் நகை அலங்காரத்துல எல்லாம் நடிப்பு வராதுமா. இந்த நடிப்பு சக்கரவர்த்தி உனக்கு நடிப்பை பத்தி சிறப்பா சொல்லி தர்றேன். காமம், குரோதம், மதம், மத்சரம், லோபம், மோகம். இதுல என்ன ஸ்பெஷல்னா, நீ வந்து என்கிட்ட நடிச்சு காட்டணும். கமான், இன்வால்வ் ஆகணும். கண்ணுக்குள்ள கண்ணை வச்சு அற்புதமா நடிக்கணும். கமான், வரட்டும் எக்ஸ்பிரஷன் வரட்டும். மேகி மண்டையா, எனக்கு வந்தா டொமேட்டோ சாஸ், உனக்கு வந்தா பிளட்டா? இது யாருக்கும் தெரிய வேணாம். இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். ரோஷன், இவனுக்கு என்னாச்சு? ரெண்டு பேரும் என்ன பயமுறுத்தலான்னு பாக்குறீங்களா? என்ன முட்டாளாக்காத. போ போ போ, ரூமுக்கு போய்க்கோ. எந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ எடுக்க முடியாது. என்ன பாக்குற? பிராந்தரும் நீ போடி, போய்க்கோ. டேய் மச்சான், அங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க பாருடா. மச்சி, நம்ம தான் டாஸ்க் குத்துக்கிறோம்ல, அதனால தான் அப்படி பண்ணுகிறாங்க. விடுறா, என் காலை விடுறா. என் காலை விட்டுட்டு நல்லா இருந்து நாசமா போடா போடா. குருவே, உங்க சிஷியனை என்ன ஏத்துக்குங்க. என் பொண்டாட்டி இருந்து என்னை காப்பாத்தி எனக்கு முக்தி கொடுத்து உங்க ஆசிரமத்துல என்னை சேர்த்துங்க. அங்க ஒரு சமயக்காரனா என் வாழ்க்கையை அது முடிச்சுக்கிறேன். சரிப்பா, இந்த குசியிலேயே இந்த 90 இல்ல தீர்த்தம் எடுத்துக்கோ. தீர்த்தமா? குருவே தேங்க்ஸ். அத விடுறா, காலை விடுறா. குருவே, தீர்த்தம் என்ன பிராண்டு? நல்லா இருக்குல்ல? இன்னும் கொஞ்சம் ஊத்துங்களேன் ப்ளீஸ். தானே வேணாங்கிறது பாத்துக்க, மறுபடியும் ரிப்பீட் கேட்க கூடாது. கேட்க கூட போதும். இருக்கட்டும். ராவடி அம்மா, நான் இல்லம்மா, இது என் தப்பு இல்ல. நான் இல்ல. அம்மா, எவ்வளவு நல்லா மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கிற பயமுறுத்துறது. ஓம் சக்தி அம்மா, ஓம் சக்தி. பராசக்தி தாயே, இந்த பாமரனுக்கு காட்சி கொடுத்திருக்கிய அம்மா. பேய் எது சாமி எதுன்னு கூட தெரியல பாரு. பொம்பளை சாமிய கோவிந்தா கோவிந்தான்னு கும்பிட்டு இருக்கான் பாரு கபோதி. என்னவோ போங்கடா. சாமி சரணமையப்பா. சுவாமி, ஆர்த்தி எடுத்துங்க.
எங்க போனோம்பா நம்ம குடிகார சிசியா? என்ன சிசியா உடம்பு பூரா மாவை கூட்டின்னு வந்து நிக்கிற? ஓ ஆத்தா பஜ்ஜி கேட்டாளா? என்ன பஜ்ஜி? வாழைக்கா பஜ்ஜா மிளகா பஜ்ஜா? இதெல்லாம் ரொம்ப அநியாயமா? என் சிசினுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்க, நான் ஒரு குரு எனக்கு கொடுக்க மாட்டியா? எனக்கு ஆசீர்வாதம். டேய், இது இப்படியே விட்டோம்னா எனக்கு என்னவோ பெரிய பிரச்சனை ஆயிடும் தோணுதுடா. முதல்ல போய் உங்களை காப்பாத்தலாம் வாடா. ஆமா மச்சி. டிஸ்டர்பன்ஸ். கது வேற லாக் ஆயிடுது. எப்படி அவங்கள காப்பாத்த போறோம்? என்னடா பண்ணலாம்? என்னடா ஆச்சு? கேஸ் வர மாதிரி. டேய், உன்னை கையெடுத்து கும்பிடுறடா. அவன் ஏதாவது வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட போறாடா. கொஞ்சம் உள்ள இழுத்துக்கடா. என்னடா? மாமி என்னடா மாத்தி மாத்தி பிச்சு எடுத்துக்கிறானுங்க? ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஆத்மா கூட டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். கத்திட்டு இருக்கீங்களா? மந்திரத்தால வாயை கட்டிடுவேன். நீங்க மேல டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் அப்புறம் வச்சுங்க. இங்க ஒண்ணு கிளம்பி வந்திருக்கு, அதோட டிஸ்கஸ் பண்ணுங்க. அங்க பாருங்க. யாரு மணி? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கேளுங்க. ஹலோ, கொஞ்சம் காட்டு. யாரு பாக்கணும்? யாரு மணி? இப்ப என்ன கேட்டேன்? யாருமா நீ தானே கேட்டேன். அதுக்கு போய் இவ்வளவு அடி அடிப்பீங்களா? என் மூஞ்சி ரத்தம். சாதாரணா எங்களை தூக்கி போட்டு மிதிச்சால அப்படிலாம் அவரை மிதிக்க முடியாது. அவர் கொசப்பாளையம் சுவாமிஜி ஆத்மாக்களுக்கு கல்யாணம் பண்ணி ஹனுமூனுக்கு அனுப்பி குழந்தைகளை பெத்துக்க வச்சவரு. எங்க நீ அவரை தொடு பாப்பான்? அது மட்டும் இல்ல, எத்தனையோ ஆத்மாக்கள் இவர் காதுகிட்ட வந்து ரகசியத்தை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அப்படியே கண்ணாம்பூச்சி காட்டினவரு. உனக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தா அவர் அல்லாக்க தூக்கி மல்லாக்க போடு. கொடுத்த ஒரு ஜூஸுக்கு எவ்வளவு போட்டு குடிப்பீங்க? அம்மா தாயே விட்டு எங்க அம்மா சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. நான் எந்த ஆத்மாவையும் பார்த்ததில்ல, எந்த ஆத்மாவையும் கூட பேசுறது இல்ல. டிவி ஸ்டேஷன் முன்னாடி கிளி ஜோசிய பார்த்துட்டு இருந்தேன். சேனல் கரங்க கெட்டப்பா பார்த்து நீதான் ஆத்ம பிரமாணாங்க. பேரு நல்லா இருக்கேன்னு அதே வச்சுக்கிட்டேன். இப்படி ஒரு கும்பா குத்து விழுன்னு தெரிஞ்சிருந்தா பேரையே பார்த்திருப்பேன். என் பொண்டாட்டிய பார்த்து 3 மாசம் ஆச்சுமா. 3 மாசம் ஆச்சு. உன் காலில் விழுந்து கேட்கிறமா விட்டுருமா? ஹே யூ சீட். ஏமாத்தி எல்லா பாயிண்ட்ஸை நீயே வாங்கலான்னு இருக்கியா? என் பேச்ச கேளுங்கடா. எல்லாருக்கும் இருந்து ஓடி இருக்கடா. இது ரியாலிட்டி ஷோ இல்லடா. ரியல் பேய் இருக்கிற வீடுடா. அவன் உண்மையான பேய்டா. பேய் தப்பிச்சிருக்க. ஜன்னல் வழியா குதிச்சு தப்பிச்சிருக்கடா. ஏன் அனுமதி இல்லாம யாரு எங்க போறது? சிங்கத்துக்கு பசிக்கலன்னா வேட்டையாடாது, அவ்வளவுதான். ஆனா சாதுன்னு நினைச்சு சவாரி பண்ணா மயானத்துக்கு வழிகாட்டும். தான தர்மம் பண்ண கையை என்ன பண்ணாலும் தயவு காட்டிடும்னு நினைக்கிறது தப்பு. அஷ்டதிக் பந்தனத்தை தாண்டி அஷ்டதிக் பாலகரின் திசையை கெடுத்து கிரகங்களுக்கு கிரகணத்தை கொடுத்து பழிக்கு பழிங்கிற தாகத்திற்கு பழி வாங்க காத்திருக்கும் மாறினான். ரத்தத்துக்கு ரத்தம் கேட்கிற மகா காளி தமிழ். விளக்கி சொன்னாலும் விளங்காத விளக்கெண்ணெய்களா ஆடுறீங்க. ஏன் சமஸ்தானத்துக்கு வந்து எங்களையே வசப்பாடுறீங்களா? உங்க நரம்புகள் அறுத்து வீண கம்பிகள் ஆக்கி சாவுங்கிற சங்கீதத்தை வாசிச்சு வாழ்ந்திருக்கும் போதே யமனோட தரிசனத்தை காட்டுறேன். இந்த வீட்டை விட்டு நீங்களே போறீங்களா, இல்ல இந்த வீட்டோட உங்க உயிரை விடுறீங்களா?
உனக்கும் அதேதான். ஐயோ இது பேய் வீடா, தெரியாம வந்து மாத்திக்கிட்டமே. ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே. விக்கி, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லடா. உன்னை நான் ரொம்ப நல்லவே நினைச்சேன். ஆனால் நீ இவனோட 420 நிரூபிச்சிட்ட. உனக்கு நான் கொடுத்த பணம் எதுவும் தெரியுமா? பகலா எச்சி கிளாஸ் கல்வி சம்பாரிச்ச பணம்டா அது. உங்களை மாதிரி அடுத்தவன் தலையில கை வச்சதில்ல. எங்களை மாதிரி ஏழைகளை ஏமாத்துறன்னு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இவருக்கு எந்த பணமா இருந்தா என்ன சட்டா? பணம் வந்தா போதும், அதுக்கு எந்த மாதிரி வேலையானாலும் செய்யும். என் அச்சனுக்கு அங்க உடம்பு சரியில்லை, நான் பணத்தை இவர்கிட்ட கொடுத்தேன். நீங்க வாழ்க்கையிலே உருப்பட மாட்டீங்க. இவங்கெல்லாம் பெரிய கிரிமினல்ஸ். Just for money. They ready to do anything for it. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. வின்னர்ஸ் வின்னர்ஸ், இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஜெயிக்கிறதுக்கு நாங்க கடைசி வரைக்கும் உயிரோட இருந்தா தானே. அந்த தமைந்தியங்களை எல்லாரும் கொண்டுடுவா, இவங்க பணத்தை எடுத்துட்டு ஓடிடுவாங்க. எங்க கிட்ட எதுக்கு அவ்வளவு பணத்தை வசூல் பண்ணீங்க? ஏன் ஊருக்கெல்லாம் எங்க பேரை சொல்லி வடை பாயாசம் போடுறதுக்கா? ஒவ்வொரு ரூபாய் பணம் சம்பாதிக்கிறது நாங்கெல்லாம் எவ்வளவு வேர்வை சிந்துறோம்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? எங்களை மாதிரி அப்பாவிங்களை ஏன்டா ஏமாத்துறீங்க? சேனல் பேரை சொல்லி எங்க வாழ்க்கையில எதுக்குடா விளையாடுறீங்க? நீங்க எல்லாம் மனுஷங்களாடா. ஏய், இங்க எவன் மன்னிச்சாலும் சரி, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஜெயிலரா எங்க மாமா தான்டா இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி உங்களை கம்பி எண்ணெய் வச்சு களி தண்ண வைக்கல. ஆண்டிக்கார ஆண்டியப்ப மக துரைராஜ் பகதூர்லடா நான். டேய், எங்க அம்மாவுக்கு நான் எப்படியாவது ஒரு பெரிய நடிகன் ஆகணும்னு ஆசை. அவங்க நினைவா வச்சிருந்த நகை எல்லாத்தையும் வித்து காசு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்தேன். நீங்க என்னடா பண்ணீங்க? ஏதோ திக்கு தசை தெரியாத பூத் மங்களாக்களை கொண்டு வந்து எங்களை அடைச்சிட்டீங்க. டேய், இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு யாருக்காவது கூட்டி கொடுங்கடா, காசு அதிகமா கிடைக்கும். ரோஷன், வார்த்தை ஆழ்ந்து பேச சொல்லிட்டேன். ஏதோ போட்டோன்னு விட்டா ஒவ்வொருத்தரும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்க. டேய் பேசுறேன். ஏய், நீ சுமாரா? யாரும் பணம் தப்பா பண்ணிட்டோம். என்ன சொன்ன நீ? இந்த பங்களா திக்கு திசை இல்லாத பங்களாவா? இந்த பங்களா யாருன்னு தெரியுமா உனக்கு? உங்க யாருக்காவது தெரியுமா? இந்த பங்களாவோட ஓனர் இவன் தான். பெரிய பங்களா இருந்தோம் இவன் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா? உங்க யாருக்காவது தெரியுமா? தேவிக்கு, நீ எந்த தப்பும் பண்ணலடா. வாழ்வோ சாவோ நான் எப்பவும் உன் கூட இருப்பேன்டா. ஏதாவது பண்ணி உங்க அம்மாவை காப்பாத்தும். உன் தாய் உனக்கு திரும்ப கிடைப்பாங்கன்னா 3 நாள் இல்ல 3 ஜென்மம் காத்திருக்கிறது கூட நாங்கெல்லாம் ரெடி. என்னடா சொல்றீங்க? டேய், நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா எப்படிடா? அது எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அபரூபத்த அதிதிகளின் இருதய பிணிகள் அஸ்பஷ்டமாயிருக்க அந்த ஆத்மாக்களின் அழுகை வருகை புரிந்த அபூர்வ அதிதி என்னை உபசரித்து வரவேற்கிறது. பிரதோஷ காலத்தின் இந்த மாலையில் சுதர்சன ஹோமத்திற்கு தயார் செய்யுங்கள். शिवरूपी स्वरूपेणा अथ दैत्य महाबले घोर रूपे महारावे नारायणी नमोस्तुते या देवी माया रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. आवाहयामि आवाहयामि. दुष्ट शक्ति आवाहयामि. விடு, விட்டுடு. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. வீண் முயற்சி செய்யாத. விட்டுடு. ஏய், யார் நீ? இவங்களை ஏன் தொந்தரவு பண்ற?
எந்த வீட்டுக்கு ஏன் வந்திருக்க? யார் வீட்டுக்கு யார் வந்திருக்கிறது? இது ஏன் வீடு, இது ஏன் ஆஸ்தானம், இது தமயந்தி சமஸ்தானம். தமயந்தி சமஸ்தானமா? என்ன சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. சொல்லு. சொல்றேன். என் பேரு தமயந்தி. என் குடும்பம் ரொம்ப முத்தான குடும்பம். இவர் என் அப்பா விஜயேந்திர வர்மா. தானம் தர்மம் பண்ணிக்கிட்டு சதா ஏழைங்களுக்காகவே உழைச்சாரு. அவர் வார்த்தையே வேத வாக்கு. இவங்க என் அம்மா சாவித்ரி தேவி. மொத்த ஊருக்கே அன்னபூர்ணேஸ்வரி மாதிரி இருந்தாங்க. வீடு நிறைய விருந்தினர்கள், வேலையாட்கள்னு மொத்த ஊரே சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா எடி விழுந்த மாதிரி எங்க ஊர்ல பிளேகுங்கிற ஒரு நோய் மொத்த ஊருக்கும் பரவிடுச்சு. படிப்பறிவில்லாத பாமர மக்கள் மூட நம்பிக்கை பின்னாடி போய் சரியான சமயத்துல சிகிச்சை கிடைக்காம உசுர விட்டுட்டாங்க. அதுல என் அம்மாவும் ஒருத்தங்க. இது எல்லாத்தையும் கண்ணால பார்த்த என் அப்பா அன்னைக்கே ஒரு தீர்மானம் பண்ணாரு. அந்த ஊர் ஜனங்களுக்கு இலவச சிகிச்சை கிடைக்கணும்னு என்ன டாக்டருக்கு படிக்க வச்சு ஆஸ்பத்திரியும் கட்டினாரு. உங்க எல்லாரோட நன்மைக்காக இந்த தர்மாஸ்பத்திரி கட்டியிருக்காரு. இனிமே யாரும் மூட நம்பிக்கை பின்னாடி போய் உயிரை இழக்க வேண்டாம். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இங்க இலவச சிகிச்சை எடுத்துக்கலாம். இது உங்களுக்காகவே கட்டின ஆஸ்பத்திரி. இது உங்க ஆஸ்பத்திரி. என்னப்பா தர்பார்ல தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாமா உட்காரு. எதுக்குப்பா கூப்பிட்டீங்களா? நீ டாக்டர் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகுமா? இன்னும் 1 வருஷம் தேவைப்படும். ஏன்பா? அது இல்லம்மா, நீ இந்த ஏழை ஜனங்களுக்கு சேவை செய்யறத கண்குளிர பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா? இந்தம்மா. என்னப்பா இது? இது என்னுடைய உயில் பத்திரம்மா. இதெல்லாம் எனக்கு எதுக்குப்பா கொடுக்குறீங்க? பாருமா, எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. எனக்கு ஏதாவது முன்ன பின்ன ஆச்சுன்னா நீ என் ஸ்தானத்துல இருந்து நம்மளையும் நம்ம சமஸ்தானத்தை நம்பி இருக்கிற ஏழை ஜனங்களையும் கைவிட்டுறாதம்மா. அப்புறம் எப்பவுமே இந்த ஏழை ஜனங்களுக்கு இலவச சிகிச்சை கிடைக்கிற மாதிரி பாத்துக்குவேன்னு எனக்கு வாக்கு கொடுமா. அப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க தானம் தர்மம் எப்பவும் உங்களை காப்பாத்தும். ஆனா எல்லா கதையிலயும் ஒரு கள்ள நாயகன் இருக்கிற மாதிரி இங்கேயும் இருந்தான். என் மாமா பைரவா, அவன் ஒரு நரரூப ராட்சசன். ஐயா வணக்கம். பாவி, வைத்தியம் நாராயண ஹரின்னு சொல்லுவாங்க. ஜனங்க கையெடுத்து கும்பிடுறது 2 பேரை மட்டும்தான். ஒன்னு உசுறு கொடுத்த கடவுள், இன்னொன்னு உசுரை காப்பாத்துற வைத்தியர். அப்படிப்பட்ட நம்பிக்கையை வச்சிருக்கிற ஜனங்களுக்கு துரோகம் பண்ணி உன் வேலைக்கே கலங்க ஏற்படுத்திட்டியாடா பாவி. துரோகி, என்ன மாமான்னு கூப்பிடாதடா. எப்படிப்பட்ட களங்கத்தை கொண்டு வந்துட்டடா நீ. மொத்த ஊர் ஜனமும் என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை இப்படி மண்ணை போட்டு மூடிட்டியாடா. இதே ஊர் ஜனங்க முன்னாடி உன்னை அவமானப்படுத்தி உன்னை ஜெயில கம்பி எண்ண வைக்கல, என் பேர் விஜயேந்திர வர்மாவே இல்ல. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மாமா. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி தப்பு நடக்காது மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. மாமா மாமா, நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. ஐயா, உங்களை நம்பி தப்பான காரியத்துக்கு கை கோத்ததுக்கு நான் இப்ப ஜெயில போக வேண்டியதா இருக்கு சார். எப்படியா காப்பாத்துங்க சார். நான் புள்ள குட்டிக்காரன் சார், காப்பாத்துங்க சார். இங்க பாரு பைரவா, இந்த நேரத்துல நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த வீடு ஆம்பளைங்க இல்லாத வீடு ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் நீ அந்த பொண்ணுக்கு தாய்மாம. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டு பொறுப்புகளை எல்லாம் நீதாம்பா பாத்துக்கணும். பாவம், அந்த பொண்ணு தாய் தகப்பனை இழந்து அனாதையா நிக்குது. மொத்த சமஸ்தானத்தோட எல்லா பொறுப்புகளையும்
நீ தான்பா கவனிச்சுக்கணும். என்ன சொல்றீங்க ரங்கப்பா? அவரு என்னோட அப்பாக்கு சமம். அவரை நான் எப்பவும் அந்த எண்ணத்துல பார்த்ததில்ல. அதுவும் இல்லாம நான் இவரை காதலிக்கிறேன். இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியப்படுத்துறதுக்குள்ள இதெல்லாம் நடந்துடுச்சு. அப்பாவை சம்மதிக்க வச்சு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஏழை ஜனங்களுக்கு சேவை செய்யலான்னு இருந்தோம். அதுக்குள்ள நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. இத பாருங்க, இது எங்க வீட்டு விஷயம். வந்தமா போனமான்னு மட்டும் இருக்கணும். தயவு செஞ்சு கிளம்புங்க. ஏய், எல்லாரையும் அனுப்புடா. என்னை இவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் மாமா. நீங்க தான் முன்ன நின்று எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நான் எப்படி அத? ஆமா, நீங்க தான் நடத்தி வைக்கணும். கல்யாணம் தானே, ஆர்ப்பாட்டமா பண்ணிடலாம். அம்மா, காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, கொஞ்சமாவது சாப்பிடுமா. எப்படிமா சாப்பிடுறது? தாயோட அரவணைப்புல வளர வேண்டியனா தாயையே இழந்துட்டேன். தாய் ஸ்தானத்துல இருந்த என்னோட தகப்பனையும் இழந்துட்டேன். எனக்கு பசிக்கலமா, நீங்க போங்க. அப்படி சொல்லாதம்மா, நீ சாப்பிடணும். சாப்பிட்டாதானே சக்தி வரும். சக்தி வந்தாதானே அந்த ராட்சசனை சம்ஹாரம் பண்ண முடியும். என்ன சொல்றீங்க ரங்கம்மா? அம்மா, அகங்காரங்கிற கண்மூடித்தனத்துல பாமர மக்களோட வாழ்க்கையில சூறாவளிய உண்டாக்குன உனக்கு பயங்கிறது நிறை குறையாத கடலா இருக்கணும். உனக்கு கொடுக்கிற தண்டனைய பார்த்து கெட்ட அரக்கர்களோட நரம்பு நாடி எல்லாம் செயலிழந்து போகணும். பெண்களோட மானம் உசுரோட விளையாடுன உனக்கு பெண்களோட வேதனை என்னன்னு புரியணும். எந்த பெண்ணை நீ உல்லாச பொருளா நினைச்சியோ அதே பெண்ணோட உடுப்புகளை உனக்கு உடுத்தி உன்னால நொந்தவங்க நிழல் கூட வெக்கப்படுற மாதிரி அவங்க பாதத்துல தலை குனிஞ்சு வணங்கணும். இதுதான் இந்த தமயந்தியோட தீர்ப்பு. धमक धमधम धमक धमक धमधम धम 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 धमक 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 அப்பா வந்துட்டாரு. நீங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருங்க, நான் பால் காய்ச்சிட்டு வரேன். பால் போடுங்க. இந்தா. ஏய். ஏய், யாரா நீங்க? யாரா நீங்களா? பால் கொஞ்சம் சூடா இருக்கு. யாரா நீங்க?
நீங்க என்ன பண்ற? உன் பகை எதுவா இருந்தாலும் அது ஏன் மேல. அவரை விட்டுடு. விட்டுடுறேம்மா, கண்டிப்பா விட்டுடுறேன். நீ நினைக்கிற மாதிரி உன் மாமா அவ்வளோ கருணை இல்லாதவன் இல்லம்மா. ஏமா, இவ்வளோ நாளா நான் ஜெயில நரகத்தை அனுபவிச்சுனே, இந்த மாமனை ஒரே ஒரு தடவை வந்து பார்க்கணும்னு உனக்கு தோணாம போயிடுச்சுல? பரவாயில்லம்மா, நீ நல்லதானமா இருக்க, எனக்கு அது போதும்மா. உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது, அதான் நானே பரவாயில்ல வெளியில வந்துட்டேன். உன்னை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன். ஊர் ஜனங்களுக்கெல்லாம் தானம் தர்மம் பண்றியாமே, அவங்க தேவைங்களெல்லாம் வேற தீர்த்து வைக்கிறியா? சந்தோஷமா. எனக்கு கூட ஒரு சின்ன கோரிக்கை இருக்குமா, அதை நிறைவேற்றிட்டா என் பாட்டுக்கு நான் போயிட்டே இருப்பேம்மா. என்ன அது? குடுறா. என்ன, எல்லா சொத்துக்களையும் ஓம் பேர்ல எழுதி கொடுக்கணுமா? அது நடக்காது. இந்த ஆஸ்பத்திரி என் அப்பாவோட கனவு, அது என்னைக்கும் உன்னோடதாகாது. இந்த பைரவனுக்கு ஆகாதுன்னு எதுவுமே இல்ல. செத்து போனவன் அப்பனோட கனவு பெருசா, இல்ல உனக்கு தாலி கட்டின புருஷனோட உயிர் பெருசா? வேண்டாம் பைரவா, அவரை விட்டுடு. பைரவா, அவரை விட்டுடு. அவர் ஒண்ணும் பண்ணாத. உனக்கு சொத்து தானே வேணும். வேண்டாம் தமையந்தி, எந்த காரணத்தை கொண்டு நீ தப்பான முடிவை பண்ணிடாத. நான் செத்தாலும் பரவாயில்ல, உங்க அப்பாவுடைய ஆசை சாக கூடாது. தியாகிடா நீ. சாக துணிஞ்சவனை எதுக்குடா கொல்றீங்க? வீக்ஷா, வீக்ஷா, ஐயோ, குழந்தைக்கு ரத்தம் வர மாதிரி அடிச்சிட்டீங்களாடா. அம்மா தமையந்தி, குழந்தைக்கு ரத்தம் வருதுமா. ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா, ரொம்ப எமர்ஜென்சி கேஸ், சீக்கிரம் போடு. தமையந்தி, பாவமா குழந்தை. வீக்ஷா, 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 என்ன பாருமா. வீக்ஷா, வீக்ஷா, வீக்ஷா. உங்களை ஒன்றும் பண்ண முடியாதையா. குடி, இன்னைக்கு எவ்வளவு குடிக்கிறியா குடி. இனிமே இந்த தேவாபுரம் சமஸ்தானத்துக்கு நானே அதிபதி.
பிரச்சனையும் வராதுல்ல? நீ நினைக்கிற மாதிரி அவ இன்னும் சாகவே இல்லை. அவ உயிரோடு இருக்கும்போதே நீங்க அவளை ஜீவசமாதி பண்ணிருக்கீங்க. நீங்க சமாதி பண்ண 24 மணி நேரத்துக்குள்ள அவ பொழைச்சே ஆகணும், உன்னை பழி வாங்கணும்னு சபதம் எடுத்து துடிச்சு துடிச்சு உயிரை விட்டு பிரேதாத்மாவா மாறி இருக்கா. இன்னொரு விஷயம், அவ கூடவே அவ குழந்தையும் பிரேதாத்மாவா இருக்கு. பயப்படாதீங்க, அந்த அறையும் சேர்த்து மொத்த அரண்மனைக்கும் நான் திக்பந்தனம் செஞ்சிருக்கேன். நான் செஞ்ச இந்த திக்பந்தனத்தை தாண்டி இந்த அரண்மனையை விட்டு எந்த ஆத்மாக்களும் வெளியே போக வாய்ப்பே இல்லை. இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ, எத்தனை நாள் இந்த அரண்மனையை விட்டு தூரமா இருக்கியோ அது வரைக்கும் நீ உயிரோட இருப்ப. வாங்கிக்கோ. இந்த சக்தி உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் எந்த துஷ்ட சக்தியும் உன் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சந்தோஷமா இருந்த என் குடும்பத்தை சர்வ நாசம் பண்ணிட்டான். சொத்துக்காக என் மொத்த குடும்பத்தையும் கொண்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். உங்க கதையை கேட்டு சர்வ பந்தங்களையும் திறந்த எனக்கே மனசு வலிக்குது. உனக்கு பெரிய அநியாயம் நடந்திருக்க. உனக்கு பகை இருக்கிறது அவன் மேல. பாவம் இவங்க என்ன பண்ணாங்க? இங்க இருந்து போயிடு. போறதா இல்ல, போக முடியாது, போற பேச்சே இல்ல. அவனை சர்வ நாசம் பண்ற வரைக்கும் என் ஆத்மாவுக்கு முக்தி இல்ல. நான் இங்க இருந்து போகணும்னா அவ இங்க வந்தாகணும். நான் பழி வாங்கணும். அது எப்படி சாத்தியம்? அப்படின்னா நான் போறதும் அசாத்தியம். சிவோகம், உங்க பிரச்சனைக்கு பரிகாரம் வேணும்னா அந்த பைரவா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவனை இங்க கொண்டு வந்தே ஆகணும். அவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் தமையந்தியை பார்த்துக்குவா. எங்க மாமா ஜெயிலர்ல, அவர்கிட்ட கேட்டா தெரியும். மாமா, நான் ஆண்டி மாமா துரை. மாமா, ஜெயில பைரவான்னு ஒருத்தன். சரி மாமா. என்னாச்சு? அது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். டேய், அந்த டீ கடை பெரியவருக்கு ஃபோன் பண்ணி கேளு. அவருக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சாலும் தெரியும். ஹலோ பெருசு. ஹலோ, சொல்லுங்க. பைரவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஜெயில இருந்து வந்திருக்கான்னு தெரிஞ்சது. அண்ணா, ஏதோ தேவாபுரமா பங்களாவா உங்களை பார்க்க வந்துக்கிறாங்கண்ணா. யாரா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அது தேவாபுரத்தோட பழைய பங்களா ஓனர் நீங்கன்னு தெரிஞ்சுது. அந்த பங்களாவை உங்ககிட்ட இருந்து வாங்கினவர் உயிரோட இல்லை. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா உங்ககிட்ட அது விஷயமா ஒரு டீல் பேசலான்னு இருக்கோம். நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா. என்ன டீல்? அது தேவாபுர பங்களாவை வாங்குறதுக்கு ஒரு பையர் என்கிட்ட ரெடியா இருக்காரு. நீங்க மனசு வச்சீங்கன்னா அந்த பங்களா ஓனர் நீங்க தானு சொல்லி டீலை பினிஷ் பண்ணி வர்ற துட்டுல 50-50 எடுத்துக்கலான்னு ஒரு ஐடியா. அண்ணன் மனசு வச்சீங்கன்னா. நீங்க தான் வீட்டு ஓனரா? டைம் சென்ஸ் இருக்கா உங்களுக்கு? பையனை இப்படியா காக்க வைக்கிறது? என்ன பொள்ளாச்சியில எரும மாடு விக்கிற தரகர் நினைச்சிட்டு இருக்கியா? நீ தான் பையரா? கோட்டு சூட்டு கையில சூட்கேஸ் வச்சிருக்காரு, அவரை பார்த்தா பையரா தெரியலையா? வீட்டை காட்டுங்க வாங்க. வலது காலை வச்சு வரட்டுமா இல்ல இடது காலை வச்சு வரட்டுமா? சுபகாரியம், வலது காலை வச்சு உள்ள வாங்க. வாங்க.
ஐயோ அங்கிள் எந்திரிங்க எந்திரிங்க. வலது கால வச்சு உள்ள வரத்துக்கு இது என்ன கோவிலா? என் செங்கன்ல பட்டு பாழா போன சமஸ்தானம். சார் இந்த வீடு உங்களுது. நீங்க இடது கால வச்சாலும் சரி வலது கால வச்சாலும் சரி. உங்க நாடகம்லாம் எனக்கு தெரியாதா? ஐயோ ஏய் தமயந்தி, என் சாவ பார்த்து சந்தோஷப்படணும்னு காத்து கிடந்தல்ல, உன் எதிரில வந்து நின்னு இருக்கேன். வா! மலை மாதிரி இருந்து என்ன மடுவாக்கிட்டல்ல, உன்னை கொடூரமா கொன்னு என்னால நிம்மதியா தூங்க முடியல. வாடி! உன் ஆத்மாவோட பலம் பெருசா, என் பகையோட தாகம் பெருசா, பாத்துக்கலாம். வா! இப்ப வரலன்னா இங்க இருக்கிற எல்லாரையும் பலி கொடுக்க வேண்டியிருக்கும். ஏய் தமயந்தி, உன் விளையாட்டுக்கெல்லாம் பயப்படுறவன் இல்லை இந்த பைரவன். அம்மா தமையாந்தி, வாமா, காப்பாத்துமா. நீ காத்துட்டு இருந்த பைரவன் வந்திருக்கான். வாமா, வா, காப்பாத்து. தமைந்தி, என்ன ஒண்ணு பண்ணிடாத. வேணா, என்ன விட்டு. வேணா தமைந்தி, என்ன ஒண்ணு பண்ணிடாத. விட்டு. ஏன் தமைந்தி அமைதியா இருக்க? சாகடி, வா, உன் பழிய தேர்ந்துக்க. வா! முடியல, என்ன தொட முடியல. இந்த மந்திர சக்தி இருக்கிற வரைக்கும் யாராலையும் என்ன அசைக்க முடியாது. சும்மா விட மாட்டேன். ரத்தாசுரா! மகாலம் ருத்தியாரணம் ஆபோஷணம் பட் சும்மா விடுறதா இல்ல. உன் சூடான ரத்தத்துல என் ஆறுந்த முடிய கட்டுற வரைக்கும் எனக்கு சமாதானம் இல்ல. என் எதிரில நின்னாலே விட மாட்டேன். எனக்கு எதிரியான விடுவனா? உன் ஆத்மாக்கு முக்தி கொடுத்து இவங்க எல்லாரையும் இங்கேயே புதைக்கிறேன். நீ என்னதான் திக்பந்தனம் பண்ணி இருந்தாலும் உன்னை கொல்ற வரைக்கும் எனக்கு முக்தி இல்ல. ஏய் தமயந்தி, உன்னை நாசம் பண்ண இமயமலை அடிவாரத்துல சாப்பாடு தண்ணிய விட்டு வெறும் சுவாசத்திலேயே கடுமையான தவம் செஞ்சு அடம்பிடிச்சி சுத்திர குரூர பயங்கர சக்திகளை என் உள்ளங்கையில வச்சிருக்கிற ரத்தோசுரன் நானு. என் முன்னாடி கேவலம் ஒரு பெண் எனக்கு சரி சமமா? உனது நாசம் பரம சித்தம். வேண்டாம், விட்டுடு. என்கிட்ட இருந்த என் குழந்தைய பிரிக்காதீங்க. ஏய் பைரவா, இந்த தமயந்திய தகனம் பண்ண மண்டலத்துல உட்கார்ந்திருக்கும் போது எந்த காரணத்தை கொண்டு மந்திரம் ஓதுறத நிறுத்த கூடாது. இந்த மகாகாளி பிரளயத்தை உண்டாக்குவா. அந்த ஜுவாலமுகியை தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிறேன். மந்திரம் ஓதுறது நிக்க கூடாது, ஜாக்கிரதை. நீங்க எதையும் யோசிக்காம தமயந்திக்கு முடிவு கட்டுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன்.
எல்லாரையும் கட்டி போடுங்கடா. எடுத்துட்டு போங்கடா. விட்டுடு. வேண்டாம். அவளை என்கிட்ட இருந்து பிரிக்காத. எந்த காரணத்தை கொண்டு மந்திரம் ஓதுறதை நிறுத்தக்கூடாது. இந்த மகாகாளி பிரளயத்தை உண்டாக்குவா. அந்த மகாகாளி தன்னோட அவதாரத்தை முடிக்கும் போது சாட்சாத் மகா சிவனே சரணடைந்து பெண்ணின் காலடியில் விழ வேண்டியதானது. திருமூர்த்திகளையே குழந்தைகளாக்கி தாலாட்டு பாடியவள் பெண். நரா கிண்ணரா கிம் புருஷரா யக்ஷ கந்தர்வா சகல ஜலச்சர அனுரேனு திருணகாஷ்டகளை தன் வசப்படுத்தியவள் பெண். அப்படிப்பட்ட மகா சக்தி எதிரில் ஒரு துஷ்ட மந்திரவாதி சரிசமமா? பைரவா! என்ன விட்டு தமையந்தி, என்ன விட்டு என்ன ஒண்ணு பண்ணிடாத தமையந்தி. தமையந்தி வேணா தமையந்தி.
தமேந்தி என்ன ஒண்ணும் பண்ணிடாத. ஏய், நீ பண்ண உபகாரத்துக்கு உன்னை உபசரிக்க வேண்டாமா பைரவா?